குன்றே அணையாயனை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ என்றோர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோள் முக்கன் எம்மானே நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமே கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தாள் ஒருபொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரியநிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவூர் அடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் செல்ல ஸ்ரீ குருமா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியிலே ஈடுபடுத்தி ஆண்டருள் என்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மன்னமொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய கொங்கு மண்டலம் ஆடல் வல்லான் அறக்கட்டளையும் அன்பர்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த திருவாத ஊரர் பிராணம் தொடர் சிந்தனை நடத்துவதற்கு காரணமாயிருக்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவரது திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் என்றும் 4 விதமான ஞான நெறிகளிலே இறைவனுக்கும் ஆன்மாக்களுக்கும் உள்ள தொடர்பும் ஆன்மாக்கள் உய்வு பெறக்கூடிய நெறிமுறைகளையும் தாசமார்க்கம், சர்புத்திர மார்க்கம், சகமார்க்கம் என்றெல்லாம் காட்டி சன்மார்க்கம் என்ற நெறியிலே குரு சிஷ்ய பரம்பரையிலே சுவாமி குருநாதராக எழுந்தருளி ஆன்மாக்களை கடைத்தேற்றுவான் என்று 8ஆம் சூத்திரம் வாயிலாக அறிந்த செய்திக்கு வரலாற்று சான்றாக நாம் பார்ப்பதெல்லாம் மாணிக்கவாசகருடைய வரலாறு. பெருமானே குருவாக எழுந்தருளி தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த என்று சிவஞான போதம் சொல்லும். மன்னும் அருட்குருவாகி வந்து மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்றுதான் சித்தியாரும் பின்னாடி அருமையா சொல்ற. ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தனன் இங்கு சொன்னத மன்னவன் தன் மகன் வேடரிடத்தே தங்கி அவனை அறியாது மயங்கி நிற்ப பின் அவனும் என் மகன் நீ என்று அவரின் பிரித்து பெருமையோடும் தானாக்கி பேணுமா போல் துண்ணிய ஐம்புல வேடர் சுழலில் பட்டு துணைவனையும் அறியாது துயர்வுறும் தொல்லுயிரை மன்னும் அருள் குருவாகி வந்து மலமகற்றி தானாக்கி மலரடி கீழ் வைப்பன் என்று சிவஞான போதம் அப்படி சித்தியார்ல சொல்றார். இதெல்லாம் எங்க சார் நடந்தது அப்படின்னு ஒரு சான்று காட்டணும்னா திருப்பெருந்துறையில அப்படியான ஒரு நெறியில அவன் அருள் குருவாகி வந்து மலமகற்றி சிவமாம் தன்மை பெற செய்து அவருடைய திருவடி கீழையே மாணிக்கவாசகர் வைத்தருளிய பெருமையை எல்லாம் ஒரு நூலிலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குத்தான் இந்த திருவாத ஊர் பிராணம். ஏனைய நூல்களில் எல்லாம் ஆங்காங்கு சில செய்திகள் சொல்லி இருந்தாலும் கூட திருவாத ஊரர் புராணம்தான் மாணிக்கவாசகருடைய வரலாறை ஓரளவிற்கு படம் பிடித்து காட்டுகின்ற ஒரு அருமையான நூல். அந்த வகையிலே கடவுள் மாமுனிவருடைய திருவடிகளை எல்லாம் போற்றி வணங்கி காப்பு செய்யுள் பவளமால் வரைநில் நிலவெறிப்பது போல் பரந்த நீற்றழகு பச்சுடம்பில் திவள மாதுடன் நின்று ஆடிய பரமன் சிறுவனை பாரத பெரும்போர் தவளமா மறுப்பு ஒன்று ஒடித்து ஒரு கரத்தில் தரித்துயர் கிரிப்புறத்தெழுதும் கவளமா களிற்றின் திருமுகம் படைத்த கடவுளை நினைந்து கைதொழுவாம் என்று
பெருமானுடைய விநாயகப் பெருமானுடைய திருவடிகளை கைதொழுவாம் என்று காப்பு செய்யுள்ள சொல்லி, ஏற்கனவே சொன்னோம், நூல் துவங்கும் பொழுதெல்லாம், நூல் படிக்கின்ற பொழுதெல்லாம், நூல் சிந்தனை செய்யும் பொழுதெல்லாம் காப்பு செய்யுளை சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால், விநாயகப் பெருமானுடைய திருவருளாலே தான் இந்த சிந்தனை தொடர்ந்து நடைபெற வேண்டும். நமக்கு அந்த சிந்தனையிலே செய்கின்ற இந்த செய்திகளெல்லாம் மனதிலே தெளிவுற நிற்க வேண்டும். தெளிவுற நின்ற வழியிலே நாம் நடக்க வேண்டும். இதற்கெல்லாம் விநாயகப் பெருமானுடைய திருவிழா. நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று கான், அப்படிதானே சாத்தன்னு சொல்லி. ஆனால் அந்த விநாயகப் பெருமானு திருவடிகளை வணங்கி, ஏற்கனவே நாம சபாபதி வாழ்த்து, சிவகாமி அம்மையார், சுப்பிரமணிய கடவுள், நூல் வரலாறு, நூல் நுதலிய பொருள், அவையடக்கம், நூற்பயன், இதெல்லாம் சிந்திச்சிட்டோம். சிந்திச்சு நேர நம்ம 2 வகுப்பு நிறைவுல பாண்டிய நாட்டினுடைய பெருமையை சொல்லுகின்ற முதல் சருக்கமாகிய மந்திரி சருக்கம் ஆரம்பமே எங்க இருக்குன்னா, மாணிக்கவாசரை மந்திரியா பார்க்கிற அங்கதான் ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் குதிரை வாங்கினது, அப்புறம் மண் சுமந்ததெல்லாம் பின்னாடி வருது. முதல்ல மந்திரியா மாணிக்கவாசகரை பார்க்கின்ற, மந்திரியா பார்க்கிற கதையில எங்க வந்துருச்சுன்னா, திருவாதூரிலே அவதாரம் செய்தார்னு அதுல இருந்து எல்லாமே வருது. இந்த செய்திகள் எல்லாம் திருவாதூர் புராணத்தை மட்டும்தான் இருக்கு. திருப்பெருந்துறை புராணம் எல்லாம் நேர கிட்டத்தட்ட மந்திரியில இருந்து குதிரை வாங்க கிளம்பிய நிகழ்வு அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மந்திரி ஆகும் முன் அப்படிங்கிற செய்தி எல்லாம் திருவாரூர் புராணத்துலதான் பார்க்கிறோம். அதுல ஒரு புராணம் என்று சொன்னால் நாட்டினுடைய வளத்தை சொல்ல வேண்டும், நாட்டினுடைய பெருமையை சொல்ல வேண்டும். நம்ம இதுல எல்லாம் பார்ப்போம். பெரிய புராணத்துல நாம பார்ப்போம். முதல்ல எடுத்த உடனே கைலாயத்தை பேசுவார், திருமலை சிறப்பு சொல்வார். அதன் பின்னர் சோழ நாட்டினுடைய சிறப்பை சொல்வார், திரு நாட்டு சிறப்பு. அப்புறம் அந்த ஊர் பெருமையை திரு நகர சிறப்புன்னு திருவாரூர் பெருமையை பாடு. சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது, மண்ணு மலரால் வழிபட்டது ஆரம்பிக்கிறார் திருவாரூர் பெருமையை எல்லாம் சொல்லிட்டே அதுக்கப்புறம் தான் கதைக்குள்ள போறார். அது மாதிரி இங்கேயும் புராணத்துல என்ன பண்றார், மந்திரி சருக்கம்னு போட்டுட்டு முதல்ல என்ன பண்ணாருன்னா பாண்டிய நாட்டினுடைய பெருமையை சொல்றார். ஒரு நாட்டினுடைய வளமையை சொல்லும் பொழுது அந்த நாட்டினுடைய ஆறை சொல்வது வழக்கம். ஏன்னா ஆறு நீர்வளம் நல்லா இருந்தா மக்கள் வாழ்வு நல்லா இருக்கும். அதனால ஒரு நாடு செழிப்பா இருந்ததுங்கிறத முதல்ல ஆரம்பிச்சு சொல்றது வழக்கம். அதனால திருநாட்டு சிறப்பு என்று சோழ நாட்டு சொல்லும் பொழுதே சேக்கலார் சுவாமிகள் பாண்டது முக்கால்வாசி பாட்டு காவிரியாத்து பெருமையை தான். அதே போல இங்கே இவன் ஆரம்பிக்கும் பொழுதே வைகை நதியை சொல்லி அதை ஏற்கனவே எனக்கு சொன்ன பாட்டு நினைவு கூறணும். முக்கண் ஒரு 4 புயம் 5 முகம் முன்னோன் சொக்கன் அருள் நன்மை பெரு தொன்மை திகழ் நன்னாள் அக்கடு விடத்தை அரணுக்கு அருள்வதென்றே மைக்கடலில் வைகளொளி வைகை வள நாடு என்று சொல்லி, இந்த நாடு பெருமான் பாண்டிய சொக்கநாத பெருமான் இருந்தருளுகின்றன்னு பாண்டிய நாட்டை சொல்லி, மதுரையிலே முக்கண் அவன் 3 கண்களை உடையவன், 4 புஜங்களை உடையவன், 5 முகத்தான், முன்னொரு நாள் அப்படின்னா முன்னோன் எல்லாவற்றிற்கும் மூல காரணமாய் இருக்கின்ற மூர்த்தி. அதனால முன்னோன் சொக்கன் பேரை சொல்லிட்டார். அருள் நன்மை பெரும் தொன்மை திகழ் அப்படின்னு பாண்டிய நாடு. சொக்கநாத பெருமான் அங்கே வீற்று இருந்து அருள் செய்கின்ற நன்மையை பெற்ற நாடு பாண்டிய நாடு. அந்த பாண்டிய நாட்டிலே இருக்கக்கூடிய வளத்தை சொல்லும் பொழுதுதான் கங்கையை, அன்னைக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், கங்கையினுடைய வைகையினுடைய உயர்வை சொல்றார். இந்த வைகை ஒவ்வொரு நூல்ல ஒரு மாதிரி சொல்ற. காஞ்சி புராணத்துல சொல்லும் பொழுது காஞ்சிமா நதி சொல்லும் பொழுது அது கங்கைக்கு நிகரான நதி என்றது சிவஞான சுவாமிகள் பாடுவார். இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த நதியினுடைய பெருமை. அது மாதிரி இங்க வைகை நதியினுடைய பெருமையை சொல்லும் பொழுது வைகை நதியினுடைய சிவபரத்துவத்தை, அன்று ஆலகால விஷத்தை பெருமானுக்கு தந்தது இந்த கடல் என்பதனாலே அந்த கடலுக்கு நான் செல்ல மாட்டேன் என்று கடலில் சேராத பெருமையுடையது வைகை என்று ஆரம்பிச்சார். அக்கடு விடத்தை, கடுமையான அந்த விடத்தை, அக்கடு விடத்தை அரணுக்கு அருள்வதென்றே மைகடலில் வைகள் ஒளி, அதனால அங்கு சேரமாட்டேன் என்றிருக்கின்ற வைகை வளம் தருகின்ற நாடு இந்த பாண்டிய நாடு என்று முதல்ல ஆரம்பிச்சார். அப்புறம் பாண்டிய நாட்டு பெருமை அடுத்த பாட்டிலையும் சொல்லார். நீண்ட கையிலைக்கு இறை நிகழ்ந்த அருளாலே பூண்ட முனி மெய்த்தமிழ் புகன்ற திருநாடு
மூண்ட பகை சற்று உலகமுற்றும் அரசாளும் பாண்டிய நலங்குலவு பாண்டிவள நாடு என்று சொல்லி, நீண்ட கைலைக்கிரை நெடிய கைலாயகிரிக்கு மலைக்கு தலைவனாகிய பரமசிவனுடைய கருணையினாலே அவனுடைய அருள் பெற்ற முனி என்று சொன்னால் இந்த இடத்துல அகத்திய முனிவர், அவனுடைய அருளாலே பாண்டிய நாட்டிற்கு எழுந்தருளி பொதிகைக்கு வந்து மெய் தமிழ் புகந்த திருநாடு. அகத்தியர் தான் அங்க தமிழை சொன்ன அந்த நாடு பாண்டிய நாடு. மூண்ட பகை சற்றும் உலகமுற்றும் அரசாளும் பாண்டியன் நலங்குலவு பாண்டிவள நாடு என்று சொல்லி பாண்டிய மன்னனுடைய பெருமையை, உலகம் பூரா இருந்த பகைகளை எல்லாம் வென்று பாண்டிய நாடே உலக நாடாக வந்து நிகழ்த்திய ஒரு பெரிய சிறப்புக்குரிய பாண்டிய மன்னன் என்று சொல்லி அந்த நாட்டினுடைய பெருமையை சொன்னார். இந்த 2 பாடல்களை நம்ம போன வகுப்புல பார்த்திருந்தோம். இப்ப அதனுடைய தொடர்ந்து திருவாத ஊரினுடைய பெருமையை சொல்றார். ஏன்னா இந்த ஊரினுடைய நாட்டினுடைய பெருமையை சொல்லியாச்சு. இப்ப அடுத்தால ஊரினுடைய பெருமையை சொல்லு. ஒவ்வொரு இடங்கள்லையும் சொல்லும் பொழுதும் சிறுகாழியை சொல்றாரு சேக்கலார் சுவாமிகள். சிறுகாழியில ஞானசம்பந்தர் தோன்றினார்னு வரணும். அதுக்கு முன்னாடி சீர்காழிக்கு ஒரு பெரிய படத்தை காட்டினார் நமக்கு. சென்னி வளர் மதியணிந்த சிலம்பணி சேவடியார்தாம் மன்னிய சைவத்துறையினர் வழிவந்த குடி வளவர் பொன்னி வளம் தரு நாடு பொலிவெய்திய நிலவியதால் கன்னிமதில் மருங்குமுகில் நெருங்கு கழுமலம் மூதூர் என்று சொல்லி, திருக்கழுமலம் மூதூர்னு ஒரு வார்த்தை விடார். மூதூர்னா பழமையான பெருமையான அர்த்தம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிரெல்லாம் வைந்தனாகியின் மாணிக்கவாசர் பாடுவார். தனமணி ஈசர் எழுதுவார். மூதூர் என்பது பழமையும் சிறப்பும் வாய்ந்ததாம்னு எழுதினார். பெருமன பழமைங்கிறது மட்டும் இல்லை, அது சிறப்பும் முடியாது. அது மாதிரி கழுமலம் மூதூர் என்று சொல்லி அந்த சிறப்பை சென்னி வளர் மதியணிந்த சுவாமி, சென்னியிலே பிறைச்சந்திரன் உடையவன், சென்னி வளர் மதியணிந்த சிலம்பணி சேவடியார்தாம் மன்னிய சைவத்துறையினர். அந்த சோழ மன்னர்கள்லாம் எப்படி இருந்தார்கள்னாரு, சைவத்துறையினர் வழிவந்த குடி வளவர்னர். அதனால அந்த சோழ மன்னர்கள் வழி வழியா எப்படி இருந்திருக்காங்கன்னா சைவத்துல. பெரிய சிறப்பு என்னன்னா, நிறைய படிக்க வேண்டியிருக்கு. இன்னும் எவ்வளவு படிச்சாலும் ஒன்றும் படிக்கலைங்கிறது நல்லா தெரியுது. என் குருநாதர் சொல்லுவாங்க, படிக்க தான் படிக்காதெல்லாம் தெரியுமாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இதுக்காக எடுத்து படிக்கும் பொழுது உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். ஏன்னா வாதவர் பாடம் இப்பதான் ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இதை படிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் தெரியுது வாத ஊர் பெருமையும், வாத ஊரர் அவதாரம் செய்தார்னு சொன்ன செய்தியை பார்க்கும் பொழுது ஞான சம்பந்த பெருமானும் சரி, அப்பர் பெருமானும் சரி, சுந்தரர் பெருமானும் சரி, எல்லாரும் அவங்களுடைய வரலாறு, அவனுடைய அவதாரம் அல்லது அந்த திரு ஊரை சொல்லும் பொழுது சைவம்ங்கிற சொல்லியே சொல்றாங்க. எல்லா பாட்டிலையும் சொல்றேன். மன்னிய சைவத்துறையினர் வழிவந்த குடிவளவ பொன்னி வளம் தரு நாடு, காவிரினால் வளம் தரு நாடு பொலிவு எய்திய நிலவியதால் கன்னி மதில் மருங்கு முகில் நெருங்கு கழுமலம் மூதூர்னு முதல்ல சீர்காழியை அவர் அறிமுகப்படுத்தினார். அப்பர் சுவாமிகள் தோன்றிய திருவாதூர் திருவாமூரை சொல்லணும். அருமையா சொல்லுவார் சேக்கலார் சுவாமிகள். பாப்பா, சைவ நெறி 7 உலகும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாமூர். சைவ நெறி 7 உலகும் பாலிக்கும் தன்மையினால். என்ன பின்னாடி அப்பர் சுவாமிகள் ஒருத்தர்னால அவ்வளவு பெருமை அதுக்கு. சைவ நெறி இங்க மட்டும் இல்லை, 7 உலகத்துக்கும் சைவ நெறி 7 உலகும் பாலிக்கும் தன்மையினால் தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திருவாமூர். திருன மங்களம், அப்படி மங்களமான அந்த ஒரு திரு ஆம் ஊர் திருவாமூர். சேக்கலாசம் எப்படி வார்த்தையை பயன்படுத்துறது? தெய்வ நெறி அந்த ஊரே செய்து தெய்வ நெறி சிவம் பெருக்கும் திரு ஆம் ஊர் திருவாமூர். சைவ நெறி சொன்னார். திருநாவலூருக்கு சுந்தரர் சொல்றார், பெருகிய நலத்தால் மிக்க பெருந்திரு நாடு தன்னில் அருமறை சைவம் ஓங்க அருளினால் அவதரித்த மருவிய தவத்தான் மிக்க வளம்பதி வாய்மை குன்றார் திருமறையவர்கள் நீடும் திருநாவலூராமன்றேனர். திருநாவலூர் ஊரை சொல்லும் பொழுதும் சைவம் ஓங்க அருளினால். திருக்கழுமலத்தை சொன்னா சைவத்துறையினர் வழிவந்த குடியினர். திருமாவூரை சொன்னா சைவநெறி 7 உலகும் பாலிக்கும் தன்மையினால்.
திருநாவலூரை சொல்லும்படும் சைவ போங்க அருளினால்னாரு. இது சேக்கலார் சுவாமிகள்னா பின்னாடி நம்மால் கடவுள் மாமுனிவர் சொல்றார். 2 பாட்டுல சொல்றார். இந்த ஊரினுடைய பெருமை அருமையா சொல்றார். ஒண்ணு ஊர் பெருமை, அடுத்தது இந்த ஊர்ல தான் மாணிக்கவாசகர் தோன்றினார், அதை சொல்ல போறார். மேவும் ஊர் வளம்பளவு மிகுந்துள நாடதனில் நலம்பாவும் ஊர் பழமறை தேர் அந்தணர்கள் பயின்றுளவூர் தாவும் ஊர் விடையேறி தங்கிய ஊர் அங்கு உறையும் தேவரூரினும் மேன்மை சிறந்த திருவாத ஊர்னர். மேவும் ஊர் வளம்பலவும் என முந்த நாள் பாண்டிய நாடு சொன்னனால அந்த பாண்டிய நாட்டிலே இருக்கின்ற பல நகரங்களிலே சிறப்புடைய நகரங்கள் பல, அதிலே மேவுமூர் வளம் பலவும் மிகுந்துள்ள நாடு அதனில் அந்த நாட்டிலே நலம்பாவுமூர் பழமறை தேர் அந்தணர்கள் பயின்றுள்ள ஊர்னர். அந்த பாண்டிய நாட்டிலே 4 மறைகளையும் முறையாக தெரிந்த அந்தணர்கள் நிறைந்து இருக்கின்ற ஊராகவும் திருவாதூரை சொல்றார். 4 வேதங்களையும் நன்கு பயின்ற அந்தணர்கள் அதிகம் இருக்கின்ற அந்த திருவாத ஊர், அது ஒரு சிறப்பு சொல்லிட்டு அடுத்தால சொல்றார் பயனுள்ள ஊர் தாவும் ஊர் விடையேறி தங்கிய ஊர் அப்படின்னார். அப்படின்னா இடப வாகனத்திலே தாவி வருகின்ற இடப வாகனம் நடந்து வருகின்ற அப்படின்னா அதிலே இருக்கின்ற பெருமான் அவன் தங்கி இருக்கின்ற ஊர் திருவாத ஊருங்க. தாவும் ஊர் விடையேறி, அப்ப விடையை தாவி ஏறி, ஏன்னா விடை அப்படி தவறு தாவி வரும் பரிப்பாகன் தாழ் சடையோன் வரக்கூவாய்ம்பர் பின்னாடி அவன் சுவாமி இப்படி வாராங்கிறார். ஆனால் அந்த விடை எப்படி இருக்கும்னா தாவி வரக்கூடிய விடை கூட பாத்தீங்கன்னா அந்த இடபம் எப்படியா, இதெல்லாம் திருவாசகம் படிக்கும்போது தெரியுது. நாம இடபம் அப்படின்னு நம்ம இந்த ஒரு காளை மாடாக நினைச்சா அது ரொம்ப மெல்ல போகும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். மாணிக்கவாசகர் சொல்றாரு அவனுடைய விடை ரொம்ப வேகமா போகும். ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மான என்பர் கல்லை பிசைந்து கனியாக்கி தன் கருணை வெள்ளத் தழுத்து வினையடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் அன்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானாயினர். ஒல்லைன வேகம்னு அர்த்தம். ஏன்னாரு அடியார்களுக்கு அருள் உயர்றதுக்காக வராங்க. அப்ப அந்த கார் எப்படி வரும்னாரு, வேகமா வரும்னாரு சாமி. ஒரு டாக்டர் யாரையும் ஒரு காப்பாத்துறதுக்க போறாருன்னு வச்சுக்கோங்க, வேகமா போவாரு கார்ல. என்ன சார் இவ்வளவு வேகமா போறாரு இந்த டாக்டர் அப்படின்னா ஏதோ ஒரு அவசரம். சும்மா சாதாரணமா ஒரு குடும்பத்தோட போனா மெல்ல போவாரா இருக்கும். அது மாதிரி இங்க என்ன பண்றாருன்னாரு, நோய்வாய்ப்பட்டு இருக்கிற அடியார்களை பாக்குறதுக்கு வராரு, அவங்களுடைய மலத்தை நீக்கிறதுக்காக வராரு. எப்படி வருவார், கிளம்பி மெல்ல கையில இருந்த இப்பதான் கிளம்பி இருக்கேன் ஒரு 6 மாசத்துல வாரேன்னு சொல்லு அப்படியே வருவார். இல்ல இல்ல, ஒல்லை தில்லை நகர்க்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான அதே ஆளுதான் திருவாசகத்துல வேகமா இப்படி வந்தான். ஆனா வினைய பாசத்தை நீக்கும்போது எப்படி செய்யறான்னாரு, மெல்ல செய்யறாரு. ஏன்னாரு வலிச்சிடக்கூடாதான் பிள்ளைக்கு. அவசரமா வந்த டாக்டர் அவர் வேகமா வந்துட்டார், ஆனா ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப பதட்டம் இல்லாம கவனமா சார். இயலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து பாசமேனும் தாழுருவி உய்யும் நெறி காட்டு வைத்திட்டு ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார் ஆர்வெருவார். என்னமா சொல்லிட்டு போயிட்டார். வந்தது வேகமா, கொடுத்த வைத்தியம் நிதானமா. எவ்வளவு பெரிய டாக்டர் சார், வைத்தியநாதன்னா அவர் தான். அதனால எப்பேற்பட்ட டாக்டர். அதனால ஒல்லை விடையானை அப்படின்னு சொல்லி அதுக்காக சொல்லுங்க. அதனால சொல்றது விடை தாவும் ஊர் அப்படின்னா விடை தாவி வருகின்ற அந்த விடைன்னு சொன்னாலே சுவாமி இருக்கிறது. ஆனால் அவன் இருக்கின்ற தங்கிய ஊர் அங்கு உறையும் அந்த ஊரினுடைய திருவாத ஊர்ல பெருமான் தங்கி இருக்கிறானா. அதனால அந்த ஊருக்கு ஒரு அடைமொழி கொடுத்தார். எப்படி சொன்னார், தேவரூரினும் மேன்மையினர், தேவலோகத்துல இருக்கின்ற ஊர்களை விட சிறந்த ஊர் திருவாத ஊர்னர். இப்ப நம்ம ஏதாவது அடுத்த பிறவிலையா தேவலோகம் பார்க்கணும் அப்படி சொல்லக்கூடாது, அடுத்த பிறவி இந்த பிறவிலையா ஒரு திருவாத ஊரை பார்க்கணும் அப்படி சொல்லணும். உண்மையிலே அன்பர்கள் அருமையா அங்க மண்டபம்லாம் கட்டி ரொம்ப அருமையா செய்து கொண்டிருக்கிறார், பாராட்டுக்குரிய செய்தி. ஆனால் அந்த திருவாத ஊரை பார்க்கணும். அதான் சொல்றாரு, தேவரூரினும் மேன்மை சிறந்த திருவாத ஊர்னர். தேவலோகத்துல இருக்கின்ற பதிகளை எல்லாம் விட
பெருமையினால் சிறந்த பதி எது என்று சொன்னால் திருவாதவூர். ஏன் அப்படின்னா தாவி வருகின்ற விடையிலே அங்கு எழுந்தருள் இருக்கின்றான் பெருமான். அந்த பதியிலே நான் மறையும் கற்ற அந்தணர்கள் பலர் இருந்து வழிபாடு செய்கிறார்கள். இதுபோல அதனால பாண்டி நாட்டிலே இருக்கின்ற பல தலங்களில் இது ஒரு சிறப்புடைய தலம் என்று மேவுமூர் வளம்பலவும் மிகுந்துள்ள நாடதனில் நலம் பாவுமூர் பழமறை தேர் அந்தணர்கள் பயின்றுளவூர் தாவுமூர் விடையேறி தங்கிய ஊர் அங்குரையும் தேவரீரு ஊரினும் மென்மை சிறந்த திருவாத ஊர்னு ஊரை சொல்லி அங்க இப்போதான் நம்ம ஹீரோனுடைய பர்த்டே இப்பதான் கொண்டாடுறார். ஏன்னா திருவாதூர் புராணம்னா பிறகு ஹீரோ அவர் தானே. அதனால அவருடைய அவதாரத்தை சொல்றார். அந்நகரின் திருவாதூர்ல அந்நகரின் மறையோரில் அருள்புனை மாத்தியர் குலத்து தன்னிகரில் சைவ நெறி தலைவன் அவன் போட்டாரு. சைவ நெறின்னு வார்த்தைங்க உணர்ந்து 4 வரை சொல்லும்போது அந்த வார்த்தையை பயன்படுத்துறான். தன்னிகரில் சைவ நெறி தலைவன் அவன் தனித்தேவி மின்னணையோடு இருவயிற்றின் மென்கொடி பங்கினன் அருளால் தென்னவன் செங்கோன் முதல்வர் திரு அவதாரம் செய்தார். அந்நகரின் அப்படின்னா திருவாதூர் நகர்ல அந்நகரின் மறையோரில் அருள்புனை பிராமண வருஷத்திலே ஆமாத்தியர் குலம் என்ற குலத்திலே சொல்றார். புனை மாத்தியர் குலத்து தன்னிகரில் சைவநெறி தலைவன்னர். தன்னிகர் இல்ல தன்னிகர் இல்லாத தனக்கு ஒப்பில்லாத நெறி சைவநெறி. தன்னிகரில் சைவநெறி தலைவனவன். இங்க இதுல என்ன சிறப்புன்னா மாணிக்கவாசகருடைய தந்தையார் பெயரை வாதூர் புராணத்துல குறிப்பிடல. பின்னாடி வந்தவங்க எழுதுறாங்க, சம்புபாத சிவாச்சாரியார்னு எழுதுறாங்க. அம்மாவுடைய பேரை கூட சிவஞானவதினு குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனா என்னமோ கடவுள் மாமன் எழுத சொல்லல. அதனால என்ன பண்ணிட்டார், அந்த சைவநெறி தலைவன் ஒருவன் அப்படின்ட்டு போயிட்டார். யாருன்னு பேரை சொல்ல. தன்னிகரில் சைவநெறி தலைவன் அவன், அவ்வளவுதான், யாருன்னு சொல்ல. தனித்தேவி மின்னணையோடு அம்மாவும் அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சைவ நெறியில சிறந்த தலைவன் என்ற அவனையும் அவருடைய கற்பநெறி வலுவாமல் இருக்கின்ற அம்மையாரும். அதனால தனித்தேவி என்று அதோட முடிச்சுட்ட. பேரை சொல்லலை இங்க. நான் பின்னாடி ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார். சம்புவாத சிவாச்சாரியார் என்றும் சிவஞானவதி என்றும் அம்மாவுடைய பேரை குறிச்சிருக்கிறாங்க. அவ்வளவுதான். ஆனா இங்க இல்லை. தன்னிகரில் சைவநெறி தலைவன் அவன் தனித்தேவி மின்னணையோடு இரு வயிற்றின் மென்கொடி மென்கொடி பங்கினன் அருளால். இந்த இடத்துல மென்கொடி என்பது உமாதேவியாரை, பங்கினன்னா அவளை பாகமாக கொண்ட பெருமான். அவனுடைய அருளால், சிவபெருமானுடைய உமாதேவியாருடைய அருளால் வாத ஊரர் அவதாரம் செய்தார்னு சொல்லல. மாணிக்க வாசகன் பிறந்தான் சொல்லல. என்ன வார்த்தை போட்டார் பாருங்க. தென்னவன் செங்கோன் முதல்வர் திரு அவதாரம் செய்தார்னார். முதலமைச்சர் பிறந்தார்னார். சொல்லும் பொழுதே சொல்ல எங்கொண்டு போயிட்டார்னா அவரை வாத ஊரர் என்றோ இதெல்லாம் ஒன்றும் சொல்ல. எப்படி சொல்லிட்டார்னா, தென்னவன் பாண்டி நாட்டு மன்னன், அவனுக்கு செங்கோன் முதல்வர் முதலமைச்சர் இங்கு அவதாரம் செய்தார். நம்ம யாரையோ நிரந்தர முதல்வர்லாம் பேசிட்டு இருக்கோம். நம்ம நிரந்தர முதல்வர் யார்? பிறக்கும் பொழுதே முதல்வரா பிறந்தார்னா அவர் தானே நிரந்தர முதல்வர் இல்லைங்களா? அந்நகரின் மறையோரில் அருள்புனை மாத்தியர் குலத்து தன்னிகரில் சைவநெறி தலைவன் அவன் தனித்தேவி மின்னணையோடு இருவயிற்றின் மென்கொடி பங்கினன் அருளால் தென்னவன் செங்கோன் முதல்வர் திரு அவதாரம் செய்தார். அப்ப தோன்றியதே இப்ப பெருமானுடைய திருவருளாலே பாண்டிய நாட்டுக்கு முதலமைச்சரா வரணும்னு தான் சுவாமி அனுப்பிச்சிருந்தான். மாதிரிதான் இங்க காட்டுறார் முதல்ல. அதனால தென்னவன் செங்கோன் முதல்வர் திரு அவதாரம் செய்தார் சொல்லிட்டார். ஏன்னா அங்கேயும் ஒரு இடங்கள்லயும் அந்த திரு அவதாரம் அப்படின்னு சொல்றதையே ஒரு இடங்கள்லயும் சேக்கலார் சம்பளம் ரொம்ப அருமையா சொல்றார். ஞானசம்பந்தருடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது பல காரணங்களை சொல்லிட்டே வர, கிட்டத்தட்ட 16 காரணங்கள் சொல்றார் ஞானசம்பந்தர். எதற்காக இந்த பூலோகத்தின் முதல்ல சொல்லும் பொழுது வேதநெறி தலைத்தவங்க மிகு சைவத்துறை விளங்கன்னு சொன்னார். அப்புறம் ஒன்னொன்னுக்கும் காரணம் சொல்லிட்டே கடைசியா கொண்டு சொல்லுவார். அவம் பெருக்கும் புல்லறிவின் அமன் முதலாம் பரசமய பவம் பெருக்கும் புரை நெறிகள் பாழ்பட நல் ஊழிதோறும்
தவம் பெருக்கும் சண்பையிலே, சண்பைனா சிறுகாழி, அந்த ஊரை என்ன சொல்றார்? தவம் பெருக்கும் சண்பையிலே தாவில் சராசரங்கள் எல்லாம் சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். ஞானசம்பந்தரை சொல்லும் பொழுதே சிவம் பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார். அப்ப தோன்றிய நோக்கமே என்னன்னா சைவத்தை நிலைநிறுத்துறது. அப்பர் சுவாமிகளுடைய அவதாரத்தை அதேதான் சொல்லும், அப்படிதான் சொல்லும். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அகன்றதன் பின் அலகில் கலைத்துறை தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ, அருந்தவத்தோர் நெறின சைவ நெறி, அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர்போல் பின் மலரும் அருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார். திலகவதியார் பிறந்து சில முறை ஆண்டு அப்படின்னா சில ஆண்டுகள் கழித்து அப்படின்னா அவருக்கு தம்பியா வந்தார். வந்த நோக்கத்தை சொல்லும்போது என்ன சொல்ற? அலகில் கலைத்துறை தலைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ அப்படின்னு சைவ நெறி வாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர்போல் சூரியன் வந்தது போல மலரும் அருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் என்று அங்க காட்டுவார். என்ன சுந்தரரை அருமையா சொல்றார். மாதொரு வாகனார்க்கு வழி வழி அடிமை செய்யும் வேதியர் குலத்துள் தோன்றி மேம்படு சடையனார்க்கு ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால் தீது அகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். இந்த உலகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உண்டானார். அதனால்தான் திருத்தொண்ட தொகையை சொல்லும் பொழுது தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை முன்படித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவான். ஏன்னா திருத்தொண்ட தொகை தந்தது எதுக்குன்னா இந்த உலகம் உயிரதுக்கு. அடியார் வழிபாடு இருந்தா இந்த உலகம் சிறப்புற இருக்கும்னு அந்த நெறிக்காக காட்டிய பெருமை. அதை அவதார சிறப்பிலே கேட்டார். ஏதமில் கற்பின் வாழ்க்கை மனை இசை ஞானியார்பால் தீதகன்று உலகம் உய்ய திரு அவதாரம் செய்தார். அப்படி 3 பேருடைய அவதார சிறப்பை இப்படி சொல்றார். இங்க இவர் சொல்றார், தன்னிகரில் சைவனரி தலைவனவன் தனித்தேவி மின்னனையோடு இருவயிற்றின் மென்கொடி பங்கினன் அருளால் தென்னவன் செங்கோன் முதல்வர் திரு அவதாரம் செய்தார் அப்படின்னு முதல்ல பாண்டிய மன்னனுக்கு முதலமைச்சராக அவதாரம் செய்தார்னு சொல்லிட்டு அவ்வளவுதானா அப்படின்னா அடுத்தால சைவநெறிக்கு சொல்றார். அருமையா சொல்றார். பொய் மாய உலகின் மாய பொங் இருள் அகல அன்னோர் தம்மை ஆள் நரகில் தள்ளும் சமய தாரகைகள் மழுங்க எம்மை ஆளுடையன் அன்பர் இதய தாமரைகள் எல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரர் உதயம் செய்தார். அருமையா சொல்றார். மாணிக்கவாசனுடைய அவதாரத்தை சைவ நன்னெறி தலைப்பதற்குங்கிறது எப்படி சொன்னார் பாருங்க. பொய்மையா உலகின் மாய பொங்கிருள் அகல, மாயை எண்ணுகின்ற இந்த மிக்க இருள் சூழ்ந்த இந்த உலகத்திலே அந்த இருள் நீங்குமாறு பொய்மையாம் உலகின் மாய பொங்கிருள் அகல வன்னோர் தம்மை ஆழ்நரையில் தள்ளும் சமய தாரகை மழுங்கினர். ஏனை சமயங்கள்லாம் என்ன செஞ்சிரும்னாரு? நம்மை நரகத்துல கொண்டு தள்ளிடும்ட்டார். ஏன்னாரு? வேறு சமயங்கள்லாம் ஏன் நரகத்தை தள்ளும்னா புறச்சமயங்கள் எல்லாம் பெருமானுடைய உண்மையை உணராததுனால அந்த வழிபாட்டு முறைகள் எங்கொண்டு தள்ளிடும்னாரு? தம்மை ஆள் நரகில் தள்ளும்னார். ஆண்டவன் தன்னை அடிமை என்று உரைப்பார், அடிமையை ஆண்டவன் என்று உரைப்பார். மாண்டகு பதியை பசுவென்றும் பசுவை பதி என்றும் மதித்து உனை இகழ்ந்தேன் தாண்டரு நிறைய கிடங்கினில் வீழும் சளக்கரோடு இனங்குறா வரமே வெண்டினேன் அருளாய் என்பர் சிவஞான சொன்னார். புறச்சமயத்தை மறுகிறார். ஆண்டவன் தன்னை அடிமை என்று உரைப்பார்னர். ஏன்னா சிவபெருமானை முழுமுதல் கடவுளாக கொள்ளலைன்னா என்ன ஆயிடும்? அவங்களுடைய ஏதோ ஒரு கடவுளுக்கு சிவபெருமான் அடிமைன்னு பேசிடுவாங்க. ஆண்டவன் தன்னை அடிமை என்று உரைப்பார், அடிமையை ஆண்டவன் என்று உரைப்பார். கடவுள் அல்லாத ஒருத்தரை கடவுள் என்று சொல்வார்கள், அடிமையை ஆண்டவன் என்று உரைப்பார். மாண்டகு பதியை பசுவென்றும் பசுவை பதி என்றும் மதித்து உனை இகழ்ந்தே. அவங்களுக்கெல்லாம் என்ன நினைஞ்சினாரு? தாண்டரு நிறைய கிடங்குனர். நிறையம்னா நரகம்னு அர்த்தம். அவ்வாறு நரகத்திலே விழுந்து துன்பப்படுகின்ற அந்த கூட்டத்துல என்ன சேர்த்துறாம பாத்துக்கோங்க. நான் யாரு கூட இருக்கணுங்கிறதுக்கு அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய்
இவர் சொன்னது. அவர் என்ன சொன்னார்? யாரோட இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். மாண்டகு பதியை பசுவென்றும் பசுவை பதி என்றும் மதித்து அதனால உனை இகழ்ந்தே தாண்டரு நிறைய கிடங்கினில் வீழும் சலக்கரோடு இனங்குறா வரமே வேண்டினேன் அருளாய்ங்கிறார். கலசை பதிட்டு பத்தந்தாதின்னு அதுல சுயரார் சாமி அதைத்தாங்க சொல்லாரு. தம்மை ஆழ்நரையில் தள்ளும் சமயத்தாரகை மழுங்க, சமயத்தாரகைன்னா நட்சத்திரங்கள், அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் மழுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஒளி வீரியம் குறைய. நட்சத்திரங்களுடைய ஒளி வீரியம் எப்ப குறையும்? சூரியன் வந்துருச்சுன்னா நட்சத்திரம் அப்படி ஒரு சூரியனா இவர் வந்தாருங்கிறார் பாட்டுல. அதனால தள்ளும் சமயத்தாரகை மழுங்க எம்மை ஆளுடையான் சுவாமிய, எம்மை ஆளுடையான் அவனுடைய அன்பர் இவங்கெல்லாம். எம்மை ஆளுடையான்னா சுவாமி, அடியார்கள்லாம் யாரு? சுவாமிக்கு அன்பர்கள். எம்மை ஆளுடையான் அன்பர் இதய தாமரைகள் எல்லாம், அவர்களுடைய இதயங்கள் எல்லாம் மலர்ந்து மகிழ்ச்சி அடையும் வண்ணம் ஞான தினகரர் உதயம் செய்தார். ஞான தினகரர்னா, தினகரன்னா சூரியன் அர்த்தம். எம்மை ஆளுடையான் அன்பர் இதய தாமரைகள் எல்லாம் மலர ஞான தினகர் உதயம் செய்தார். எப்படி உதயம் செய்தார்? தம்மை ஆழ்நரையில் தள்ளும் புறச்சமய தாரகை மழுங்க இந்த சூரியன் அவதாரம் செய்தார் அப்படி கொண்டாந்த. எப்பொய்மையாம் உலகின் மாய பொங்கிருள் அகல அன்னோர் தம்மை ஆழ்நரையில் தள்ளும் சமய தாரகை மழுங்க எம்மை ஆளுடையான் அன்பர் இதய தாமரைகளெல்லாம் செம்மையாய் மலர ஞான தினகரர் உதயம் செய்தார்னு இவருடைய அவதார சிறப்பையே. ஏன்னு சொன்னால் மாயாவாதியத்தையும் புத்தத்தையும் மறுத்த ஒரு பெரிய பெருமை பின்னாடி அவருடைய வரலாற்றில் நம்ம பாடல்கள்லேயே வந்து பார்க்க. சமணர்களையும் பௌத்தத்தையும் மறுத்து நிலைநிறுத்திய பெருமை அந்த ரெண்டு பெரியவர்களுக்கு இருந்தது 7ஆம் நூற்றாண்டுல. இவருடைய காலத்துல மாயாவாதத்தை மறுத்திருக்க வேண்டிய ஒரு இருந்திருக்கு, புத்தத்தையும் மறுத்து இருக்கிறார். அதனால இவருடைய காலம் என்பது இன்னொரு ஆராய்ச்சியிலேயே இருந்து கொண்டிருக்கு. ஆனா அந்த வரலாற்றுல புத்த மதத்தை வாதில் வென்று நிலைநிறுத்திய பெருமை வந்து இருக்கு. அதனால மாயாவாதத்தை மறுத்த பெருமை வந்து இருக்கு. ஆனாலும் அதை வந்து இங்கே கடவுள் மாமுனிவர் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டார். சொல்லிட்டு இப்ப அவதாரம் செய்தார், தினகரர் உதயம் செய்தார்னாச்சு. ஸோ வந்தாச்சு உலகத்துக்கு. இப்ப அதுக்கப்புறம் என்ன, நம்ம வரிசை அருமையா எடுத்துட்டு போறார் புராணம்ல. இப்ப தோண்டியாச்சு, அப்புறம் என்ன பண்ணணும்? பேர் வைக்கணும் சொல்றாரு. நாம் இதெல்லாம் உண்மையிலே பெரிய மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் உண்மையிலே நான் திரும்ப திரும்ப நன்றி உடையவனா இருக்கேன். என்னன்னா திருவாதூர் புராணத்துல தான் இந்த செய்தியெல்லாம் சொல்றாரு. அவருக்கு பேர் வச்சாங்கிறார், அவருக்கு அன்ன பாயசம் கொடுத்தாங்கிறார், அவருக்கு வித்யா ஆரம்பம் படிப்புச்சு கொடுத்தாங்கிறார், அவருக்கு சிகை இது பண்ணாங்கிற முடி எடுத்தாங்கிறார். நம்ம குடும்பத்துல இன்னைக்கு எதெல்லாம் குழந்தைகளை நம்ம செஞ்சுட்டு வரோமோ அதெல்லாம் மாணிக்கவாசகருக்கு எப்படி நடந்ததுங்கிறத இங்கதான், வேற எந்த நூல்லையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. மாணிக்கவாசகர் அங்க பார்க்கலாம். நீங்க பெரிய புராணத்துல அப்பர் சுவாமிகளுடைய வரலாற்றுல பார்க்க முடியுது, அங்கங்க பார்க்க முடியுது. ஆனா மாணிக்க வாசகரை பார்க்கறதுக்கு இது அது திருவாரூர். அதனால அவருக்கு பேர் வச்சது அருமையா சொல்றாரு. இந்த பேர் வச்சாங்கிறதையே இவரை மாதிரி உண்மையிலேயே சொல்லவே முடியாது. என்னமா சொல்றாரு பாருங்க. மறுவாத நெறி பூண்ட மத்தன் எனும் புத்தனுடன் பெருவாது வென்று சிவன் பெரு நாமம் மிக வளர ஒருவாத பிறவியில் சென்று ஒரு நாமம் உறாதவர்க்கு திருவாத ஊரர் எனும் திருநாமம் தரித்தார்கள். திருவாத ஊரர்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டார். அது ஊரு இருக்கக்கூடிய பேர் அப்படி வைக்கிற மரபு அப்பப்போ இருந்திருக்குது, இப்பவும் இருக்கு. ஆரூர்ல தோன்றியவர், ஆரூரை சேர்ந்ததுனால என்ன ஆச்சு, திரு ஆரூரன் என்ற சுவாமிக்கு பேர். அவருக்கு சுந்தரரை ஆரூரன்னு சொல்றோம். இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா பாபநாசத்துல எங்க ஊர்ல வந்து பாபநாசம்ங்கிற பேர்ல நிறைய பேர் இருப்பாங்க. ஊரும் பாபநாசம், சாமியும் பாபநாசம், பேரும் பாபநாசம். சிதம்பரம்ங்கிற பேர்ல நம்ம ஆட்களை பார்க்கிறோம், குற்றாலம்ங்கிற பேர்ல ஆளை பார்க்கிறோம். இதெல்லாம் சுவாமி ஊரு பேரு எல்லாம் ஒண்ணா. அப்ப அந்த ஊர் பேரை வைக்கிறது வந்து இருந்திருக்கு வழக்கம். இப்போ வந்து இப்ப எல்லாம் இந்த மாறி போச்சு. இப்ப எல்லாம் நம்ம பேர் வைக்கிறதே பெற்றோர்கள் இல்லையே, யாரோ எண்கணித நிபுணர்லாம் வைக்கிறான் வந்து. அதனால அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தாத்தா பாட்டி பேர் வைப்பாங்க இல்லறத்துல இருக்கவங்க.
துறவரத்தில் இருக்கவங்க தங்களுடைய குருநாதர் பேரை வைப்பாங்க. இப்படித்தான் இருக்கும், ஒரு அமைப்பு இருக்கட்டும். ஆனால் இங்க சொல்றாரு, இவருக்கு என்ன பேர் வச்சாங்கன்னாரு, திருவாத ஊரர்னு பேர் வச்சாங்கன்னு சொல்லிட்டார். திருவாத ஊரர் எனும் திருநாமம் தரித்தார்கள். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னார், ஒருவாத பிறவியில் சென்று. ஒருவாத பிறவினா நீங்காத பிறவிக்குள்ள வந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் ஏற்கனவே பிறவியை கடந்து இருந்திருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. நமக்காக சுவாமினால இங்க வந்தாராம். ஒருவாத பிறவியில் சென்று அப்படின்னு. ஒருவாத பிறவினா நீங்காத பிறவின்னு அர்த்தம். ஏன்னா இந்த பிறவி நீங்கிறது ரொம்ப கடினம். சிவபிரகாசம் கூட சொல்லும், நீங்கள் அரும்பவ தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் காண துதி செய்யும்லாம் நடனத்தை சொல்றாரு. நீங்கள் அரும்பவ தொடர்ச்சின்னா நம்மை விட்டு நீங்குவதற்கு ரொம்ப அரிதான பிறவி. அந்த பிறவிக்குள்ள வந்தாருங்கிறார். அப்படின்னு நாமெல்லாம் பிறவியில தான் இருக்கிறோம். இவர் அப்ப பிறவியில இல்ல. இவர் சொல்றதை பார்த்தா எப்படி சொல்றாருன்னா, சிவபெருமான் ஒரு பிறவி எடுத்து வந்தாருங்கிறார் மாணிக்கவாசர். அதுதான் சிறப்பு. இந்த இது ஆதாரமா கொண்டு வை ரத்ன சபாபதி என்ற ஒரு மிகப்பெரிய சித்தாந்த அறிஞர், சென்னை பல்கலைக்கழகத்துல சைவ சித்தாந்தத்துறை தலைவராக இருந்தவர்கள். இப்ப அண்மையில கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் காலம் ஆயிட்டாங்க. பெரிய அறிஞர், ஞானியார் சுவாமிகளுடைய வழி வந்தவர்கள். அவர்கள் சொல்றாரு, அவர் ஒரு ஆராய்ச்சியில ஒண்ணு சொல்றார். திருத்தொண்ட தொகையில மாணிக்க வாசகரை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் குறிப்பிடாததுக்கு அவர் காரணம் சொல்றார். அவர் சொல்றார், திருத்தொண்ட தொகையில சொன்னவர்கள் எல்லாம் சுவாமிக்கு அடியார்களாக வந்தவர்கள், அவர்களை சுந்தரர் பாடினார். சுவாமியே வந்தது, மாணிக்க வாசகர் வந்ததனால் அவரை பாடவில்லை என்று போயிட்டார். அப்படி சொல்றார் அவர். அதுக்கு இடம் என்னன்னு இங்க சொல்றார். என்ன சொல்றார் பாருங்க, ஒரு வாத பிறவியல் அப்படின்னா நீங்காத பிறவிக்குள் வந்தாராம். ஒரு வாத பிறவியில் சென்று நமக்காக உள்ள வந்து ஒரு நாமம் உறாதவர்க்கு, ஒரு பேரும் இல்லாத ஒருத்தர், ஒரு பேரும் இல்லாதவன் அவன்தான். ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடி தெல்லையனம் கொட்டாமோன்னு நாம தான் பாடணும். சுவாமிக்கு பேர் கிடையாது. பேராயிரம் பரவி வானோர் ஏத்துங்கிறது நாம வச்சது. சுவாமிக்கு என்ன பேர்னார்? ஒரு பேரும் கிடையாது. உமாவதி சிவாச்சாரியார் போற்றி பருவடியில் சொல்லுவார், மறைஞான சம்பந்தர் யாருன்னா சிவபெருமான் பேர். தன்னுடைய குருநாதன் சிவபெருமான் தான் குருநாதரா இறங்கி எனக்காக கிட வந்தான். எதுக்கு வந்தான்னாரு? எனக்கு இன்பம் அளிக்கணுங்கிறதுக்காக வந்தான் அவன் கருணையினர். இரவாத இன்பத்து எமையிருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து தாருராம் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் புனைந்து. சம்பந்தநாதன் ஒரு பேர் வச்சுக்கிட்டான். ஏன்னா இந்த ஊருக்கு வந்து ஆதார் கார்டு கேட்பான், பேர் வேணும். அதனால என்ன பண்ணாரு, ஒரு பேர் வச்சுக்கிட்டாரு. என்ன பேர் வச்சாருனாரு? சம்பந்தநாதன். யாரு? சுவாமி வச்சுக்கிட்டாங்கிறாரு. மறைஞான சம்பந்தரை எப்படி பேர் பாடுறாரு பாரு. எதுக்காக வந்தார்னாரு? இரவாத இன்பத்தி எமை இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து தாருலாவும் புயத்து சம்பந்த நாதன் என்று பேரிலா நாதன் ஒரு பேர் புனைந்து உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்து ஒழுகி. இதெல்லாம் அவனுக்கு கிடையாது. ஆனா இந்த உலகத்துல வந்ததுனால சாப்பிட்டுக்கிறான், ஏதோ பசிக்கிற மாதிரி தூங்குற மாதிரி இருக்கிறான், இப்படி எல்லாம் இருக்கிறான். உண்டி உறக்கம் பயம் இன்பம் ஒத்தொழுகி கொண்டு மகிழ்ந்த குணம் போற்றியும்பர். அதனால அவனுக்கு சாப்பாடுலாம் இல்லை. இதுலயே பின்னாடி வருது. இந்த நூலை இங்க சொல்றதுக்கு காரணமா அமைஞ்சது அந்த நிகழ்வுதான். ஐயா ஞாபகம், வந்தைப்பாடியில வரும் பொழுது பசிக்குதுங்க. பசியோடு அதை அருமையா அவர் சொல்றாரு, பசிப்பது போல் அப்படின்னு எழுதினார். பசிச்சு வரல, பசிக்கிற மாதிரி இரும்பசியன அப்படிங்கிற ரொம்ப பசி பாட்டி. அந்த பாட்டி உடனே அந்த அன்பை அந்த அன்புக்கு தான் சார் அவன் கட்டுப்படுறான். அதுதான் இந்த நூலுடைய மையமே. நீங்க பெரிய அந்த வேள்வி செஞ்சு பூஜை செஞ்சு அது செஞ்சு 17 கும்பாபிஷேகம் நானே நடத்தினேன், அதெல்லாம் உரமா வையின்ட்டான். இந்த அன்புக்கு உள்ள இறங்கிட்டான் சார். வந்தி பாட்டிக்கு செம்மன செல்வின்னு பேர் விடுகிறார் இவர். அந்த பாட்டியோட பேரு செம்மன செல்விங்கிற இவர் தான் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அந்த பாட்டி இந்த மாதிரி பசிக்குன்னு சொன்ன உடனே, இப்ப நம்ம ஆகலாம் வேலையே இன்னும் பார்க்கலடா, வந்தவுடனே பசிக்குங்கிற வேலையை பார்த்துட்டு வேணாம், நல்லா எப்படிதான் வேலை வாங்குறது அப்படிலாம் சொல்லலாம். அந்த பாட்டி பாருங்க, பசிக்குன்னு சொன்ன உடனே மகனேன்னு யார் அவனை போய் உலகம் பூரம் படி கலக்கிற அவன் இந்த பாட்டியினுடைய அன்புக்கு முன்னாடி பசிக்குன்னு நிற்கிறான்.
தான் பின்னாடி எடுத்துட்டு போற அதெல்லாம் மண் சுமந்த சர்க்கத்துல பின்னாடி வச்சுக்கிறோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி அவனுக்கு பயம் கிடையாது, பசி கிடையாது, பெயர் கிடையாது, உறக்கம் கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தங்க அப்படி உள்ள ஒருத்தனுக்கு இவங்க திருவாத ஊரர்னு பேரை வச்சாங்க. பேரில்லாத நாதனுக்கு இவங்க அம்மா அப்பாவும் ஊர்க்காரங்கள்லாம் சேர்ந்து பேரை வச்சாங்க அப்படின்னு சொல்லாரு. ஒருவாத பிறவியில் சென்று ஒரு நாமம் உறாதவர்க்கு, ஒரு நாமம் இல்லாதவன்னா சுவாமி, ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லாத சுவாமி, அவனுக்கு திருவாத ஊரர் என்னும் திருநாமம் தரித்தார்கள். அவன் இங்க வந்தது எதுக்குன்னாரு, மறுவாத நெறி பூண்ட மத்தன் எனும் புத்தனுடன். மறுவாத நெறின்னா நல்லோர்கள் அங்கீகரிக்காத புறச்சமய மார்க்கத்தை உடைய உன்மத்தனாகிய புத்தன். உன்மத்தன்னா பைத்தியம், தவறுதான் தெரியும். ஆனால என்ன சொல்ற, அந்த புத்த மதத்தை தவறாக கருத்துகள் கொண்டிருந்த அந்த புத்த மதத்தை வெறுவாது வென்று சிவன் பெருநாமம் மிக வளர அப்படின்னா சைவ நெறி இந்த நாட்டிலே சிறந்து ஓங்குவதற்காக ஒரு பிறவி எடுத்து வந்து, அப்படின்னா என்ன அர்த்தம், பிறவி இல்லாதவர் அவர். ஆனால ஒருவாத பிறவியல் அப்படின்னா நீங்காத இந்த பிறவிக்குள்ள நுழைஞ்சானா அவரு. ஒருவாத பிறவியில் சென்று ஒரு நாமம் உறாதவர்க்கு திருவாத ஊரர் என்னும் திருநாமம் தரித்தார்கள். அவங்க அம்மா அப்பா எல்லாரும் சேர்ந்து இப்ப வந்து அவருக்கு திருவாத ஊரர் என்று பெயர் வச்சாங்கன்னு சொல்றார். அது திருவாத ஊரர்னு பேர் வச்சாங்கிறதுக்கு அவர் இப்படி ஒரு அடைமொழிய, அவர் பிறவியிலே இல்லாதவர் இங்க வந்தார் என்றும், அவர் பேரே இல்லாதவர், பேரே இல்லாதவருக்கு திருவாத ஊர்னு ஒரு பேரை வச்சாங்க என்று வந்து அவருடைய பெருமையை வந்து சொல்றார். சொல்லிட்டு இப்ப அவரு வளர்றார். வளர்றதை எப்படி சொல்றாரு, அருமையா சொல்றாரு. ஒரு வயல்ல ஒரு வித்து போட்டா அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அந்த நெல் விளந்த மாதிரி, அத மாதிரி மாணிக்க வாசங்கிற நெல் அந்த செழுமையான வயல்ல வளருதான். அருமையா சொல்ல பப்பா. தவமெனும் பெரிய வித்துள் தங்கியே அங்குரித்து பவமெனும் பங்க நீக்கி பயில் அருள் குருத்து உண்டாகி அவமெனும் கலைகள் நீங்கி ஆக்குவோன் அருளால் உண்மை சிவமெனும் விளைவுண்டாக வளர்ந்தது தெய்வச்சாலியின. தெய்வச்சாலின்னா நெல்லுன்னு அர்த்தம். தெய்வ நெல் என்கின்ற மாணிக்க வாசர் நெல் இப்படி வளர்ந்துதான். அவருடைய நயத்தை பாருங்க, எப்படி வளர்ந்துதான். தவமெனும் பெரிய வித்துள் தங்கியேன, அந்த வித்து ஒரு செடி நல்லா வரணும்னா அந்த விதை போட்டிருக்கணும். அந்த விதை வந்து என்ன விதையினாரு இங்க மாணிக்க வாசகர் நெல்லுக்கு, தவம் என்கின்ற விதை. சொத்த விதை இல்லை, அது சரியா வராது. நல்ல விதையா இருந்தா தான் நல்ல செடி வரும். ஆனால் இது என்ன விதையினாரு, தவம் என்ற விதையினார். பின்னாடி தவம் என்பது நிறைய சேக்கலாசமிழ் சொல்றார். மூவரையுமே தவம் என்கின்ற சொல்லோட இணைத்தே சேக்கலார் பாடுவார் இல்லையா. தவம் முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் திருநாவுக்கரசர் வளர் திருத்தொண்டின் நெறிவாழ வரு ஞான தவ முனிவர். அது தவ முதல்வர், இது தவ முனிவர். சுந்தருக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணும், சுந்தர் பாருங்க, தவ வேந்தர், விழுத்தவ வேந்தர். அப்ப நீங்க தவம்ங்கிற சொல்லு சைவத்துல எப்படி கையாளப்பட்டிருக்குன்னா, அந்த தவத்துக்கு முதல்வர் யாருன்னா நம்மால்தான் ஞானசம்பந்தர் தவ முதல்வர். ஞான தவ முனிவர் யாரு, அப்பர் சுவாமிகள். அந்த தவத்துக்கு அரசர் யாரு, சுந்தரருடைய தவத்தை சுவாமி புகழ்ந்து பேசுறாரு. சுவாமி புகழ்ந்து பேசுறாரு. சங்கிலியார்ட்டு தூது போறாரு, தூது போயிட்டார். போய் சொல்லணும், ரொம்ப கஷ்டமான வேலை. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கல்யாணம் ஆயிருக்க பையனுக்கு போய் அந்த பிள்ளைய திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கறதுன்னு சாதா. சுவாமி போறார். சுவாமி தூது போனா பிற தோல்வி ஆகுமா அது. அங்க போய் எப்படி ஆரம்பிச்சா, இந்த மாதிரி சுந்தரர்னு ஒரு பையன் எனக்கு ரொம்ப வேண்டிய பையன், நல்லா பாடுவான், அதெல்லாம் சொல்லலை. அவனுக்கு நிறைய நிலப்பலம் இருக்கு, அங்கே திருவாரூர்ல ஏகப்பட்ட சொத்து இருக்கு அவனுக்கு, இதெல்லாம் பேசலை. ஒன்றும் பேசலை. ஃபோட்டோ கூட கொண்டு போல, புரோக்கரா போறார். என்ன போறாருன்னு, அந்த அம்மா யாரு, சங்கிலி. சங்கிலியார் வந்து தவத்துல ரொம்ப உயர்ந்த பெண்மணி. அதனால என்ன பண்ணாங்க, தவத்துல உயர்ந்திருக்கிற பெண்மணி எப்படி எதிர்பார்ப்பாங்க, நமக்கு வர்ற பையனும் கொஞ்சம் தவம் பற்றி இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த ஒரு துறை சார்ந்து இருந்தா ஒரு மகிழ்ச்சி.
இப்போ நாம திருமுறை படிக்கோம்னா நமக்கு வர்றவங்களும் இந்த கொஞ்சம் திருமுறை பற்றி தெரிஞ்சிருந்தா அது ஒரு சின்ன சந்தோஷம் படிக்கிறது. நமக்கு இசை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா அவங்களும் கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லது. இந்த மாதிரி அதனால என்ன பண்ணாங்க, ஒரு துறையில இருந்தா அந்த பொருத்தம் நல்லா இருக்குமே. அதனால என்ன பண்ணார், அந்த அந்த அம்மா தவத்தில் ரொம்ப சிறந்தவங்க. அந்த அம்மாட்ட போய் அதனால என்ன பண்ணார், நேர போய் சார் உண்மையிலே சொல்றேன், ஒரு கல்யாண புரோக்கர் வேலை பார்த்தா கூட எங்க ஆள் மாதிரி இந்த எந்த கல்யாண புரோக்கர் இப்படி வேலை பார்க்க முடியாது. அங்க போய் ஆரம்பிச்சாரு. எப்படி ஆரம்பிச்சாரு, சாரும் தவத்து சங்கிலிகள் முதல்ல போறான். சங்கிலியாருடைய தவத்தை மெச்சி முதல்ல ஆரம்பிச்சான். இப்ப அந்த அம்மா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல சார். இப்போ போன உடனே உங்களை மாதிரி கிடையாதுங்க சுரேஷ் ஐயா அப்படின்னு ஆரம்பிச்சா கொஞ்சம் வாங்க அப்படின்பாரு வந்து. அதனால எப்படி ஆரம்பிச்சான், சாரும் தவத்து சங்கிலிகள். இப்ப மாப்பிள்ளை இன்ட்ரடியூஸ் பண்றான். என்னமா பண்றான் சார், ஒரே ஒரு வார்த்தை தான் போட்டான், சாலை என்பால் அன்புடையான். என் மேல ரொம்ப அன்பு கொண்ட ஒரு பையன். அந்த அம்மா அது யார் நான் பார்க்கணுமே, பாதி அப்பவே ரெடி ஆகிட்டு உட்கார்ந்துருந்து எந்திரிச்சுட்டு இருப்போம். அடுத்தால ஒரு வார்த்தையை போட்டான், தகுதிய மேரு வரையணும் மேம்பட்ட தவத்தான். மேருமலை பெருசா, இவன் செஞ்ச தவம் பெருசான்னா மேருமலை சிறுசு, அவன் செஞ்ச தவம் அதோட பெருசு. அந்த அம்மா காலில் விழுந்துருச்சு. சாரும் தவத்து சங்கிலிகள், சாலை என்பால் அன்புடையான், மேரு வரையினும் மேம்பட்ட தவத்தான். அந்த அம்மா அப்பவுமே பிளாட்டு. அதுக்கப்புறம் நடந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும். சபதம் கொடுத்தது வாங்கணும் அதெல்லாம் இருக்கட்டும். ஏனைய விட்டு வெள்ளித்திரையில் காண்க. இப்ப ட்ரெய்லர் தான் ஓட்டுற படம். சரிங்களா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சுவாமி திருவாயினாலேயே தவத்தில் சிறந்தவன் சொல்லப்பட்டது சுந்தர். இதுல இன்னும் ரொம்ப வேடிக்கை என்னன்னா, இது அவ்வளவு திருமுறை சொல்லிட்டு, தவத்தினுடைய முதல்வர் சொல்லிட்டு, தவத்தினுடைய வேந்தர் சொல்லியாச்சு, தவத்தினுடைய முனிவர் சொல்லியாச்சு, இதெல்லாம் பெரிய புராணம். தவத்தினுடைய தலைவர் சொல்லலை, ஆனா புரியும். தவத்து தலைவர் சாமிதான். சாத்தனம் பார்த்தான் திருவந்தியார் ஆசிரியர். இதெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க, அதனால இதை சொல்லணும். யாருமே எடுத்து போட்டாரு. மூலை இருந்தாரை முற்றத்தே விட்டவர் சால பெரியரென்று உந்தி பெற தவத்தின் தலைவர் என்று உந்தி பெற அடிச்சுட்டார். இப்ப தவத்தினுடைய தலைவர் இருந்துச்சாங்க. சொல்லனா தவம்ங்கிறது அப்படி நம்முடைய சொல்லு. இன்னைக்கு என்னமோ யாரோ தவம் சொல்லணும், தவம் என்ன தொல்காப்பியம் சொல்லிச்சு தவத்தினுடைய விளக்கத்தை. அறம்புரி சுற்றமுடு கிழவனும் கிளத்தியும் சிறந்தது பயிற்றல். அறம்புரி சுற்றமுடு, சுற்றத்தார்கள், அன்பர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஆசிரியர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமா சேர்ந்து கிழவனும் கிளத்தியும், அது அந்த காலத்து சொல்லாட்சி, கணவனும் மனைவியுமா செய்து ஒரு வழிபாடு செய்யறோம், வேள்வி செய்யறோம், அதுதான் தவம்னு. இன்னைக்கு இங்க நடந்துகிட்டு இருக்கிறது தவம். சாமி நினைச்சு அதான் தவம். புத்துக்கு எங்கேயோ நீங்க மலை மேல போய் உட்கார்ந்து தாடி வளர்த்துக்கிட்டு சோறு தண்ணி இல்லாம அதெல்லாம் சொல்லலை. அறம்புரி சுற்றமுடு கிழவனும் கிளத்தியும் சிறந்தது. பின்னாடி மெய்கண்டார் இப்ப எளிமையா சொல்லிட்டு போயிட்டார், சரீகிரிய யோகமே தவம்ட்டு போட்டார். ஞானம் பெறணும், வீடு பேறு பெறதுக்கு, வீடு பேறு பெறதுக்கு ஞானம் பெறணும்னா அப்ப ஞானம் எப்படி பெறதுன்னாரு, தவம் செய்யுங்க ஞானம் வரும், முச்சை தவத்தால் ஞானம் நிகழும். அப்ப அந்த தவம் எப்படி செய்யணும்னாரு, மேற்சரியகிரியா யோகம் செய்துள்ளி என்று போயிட்டார். மேற்சரியகிரியா யோகம் செய்துள்ளி நன்னறி ஆகிய ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடாலான். அப்படின்னா சரியகிரிய யோகம் என்கின்ற தவம் ஞானத்தை காட்டும், ஞானம் முக்தி இன்பத்தை தரும். அருமையா கடினம். அந்த தவம் அப்படி வித்தான் இது. தவம் தவம் எனும் பெரிய வித்துள் தங்கியே அங்குரித்து, அப்படின்னா அந்த குருத்து என்ன குருத்துன்னாரு, அருள் என்கின்ற குருத்து உண்டாகி, அதனால முளை வருது. அங்குரம்னா முளை வருது. அந்த தவம் என்கின்ற வித்துல இருந்து ஒரு முளை அங்குரித்து பவம் எனும் பங்கம் நீக்கி, எந்த சேரு கீழே இருக்கிற சேரு அது எதுவாம் பவம்னு பிறவி சேரான், அதுல இருந்து மேல வருதான் மெல்ல. பவம் எனும் பங்க நீக்கி, பங்கம்னா சேருன்னு அர்த்தம். நீங்க தமிழ்ல ஒரு சொல்லே உண்டு, வடமொழியில இருந்து வந்து சொல்லு நம்ம தமிழ் எடுத்துக்கிட்டோம். பங்கஜம் என்பது பங்கயம்னு ஆச்சு. சுவாமி எழுதுவாரு, பங்கயம் சொன்னா அது எங்க இருந்து வந்ததுன்னா சேர்ல இருந்து வந்ததுன்னு சொல்றதுக்கு ஒரு இலக்கணம் காட்டுவார் பாஷ்யத்துல. ஏன்னா தாமரை எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னா, தாமரை தன்னுடைய
அந்த தண்டிலிருந்து வந்ததுன்னு சொல்லணும். ஆனா இது சொல்லுது என்ன சொல்லணும்னா சேத்திலிருந்து வந்ததுங்கிறோம். அதுக்கு இலக்கணத்துல இடம் உண்டுங்கிறார். இடம் பற்றி சொல்லுறதுக்கு இடம் உண்டுங்கிறார் சுவாமி. இது அப்படியே உதாரணம் எடுத்து காமிப்பார். பங்கயம் என்பது, பங்கம் என்று சொன்னால் சேரு, சேரிலிருந்து வந்தது தாமரை அப்படின்னு சொல்ற. அப்ப பங்கம்னா சேரு, அதான் சொல்றாரு. பவம் எனும் பங்கம் நீக்கி அப்படின்னா பிறவி என்கின்ற இந்த சேர்ல இருந்து நீங்கி பயில் அருள் குருத்து உண்டாகி, அந்த குருத்து செடி வளர்ந்து கொடுத்து அது என்ன இதுன்னாரு அருள்னு. நீங்க தமிழ்ல இந்த தவம்ங்கிறது எவ்வளவு சிறப்போ அதே மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு வார்த்தை அருள் என்பது. அருளுக்கு இணையான சொல்லே தமிழ்ல கிடையாது. அதனாலதான் சேக்கிழார் சுவாமிகள் கூட திருத்தோணியப்பரை பார்த்து ஞான சம்பந்தர் அழுறத சொல்றார். உண்மையா சொல்றார். என்ன சொல்லி அழுதுச்சு, எங்க பார்த்து அழுதுச்சு, எப்ப அழுச்சு, எதுக்காக அழுது, அவ்வளோதையும் பேசுறார். மெய்மேல் பணிதுளிப்ப வேறெங்கும் பார்த்தெழுவார், தம்மேலை சார்புணர்ந்தோ சாரும் புள்ளமைதானோ, செம்மேனி வெண்ணீற்றார் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருளனர். எதுக்கு சொல்ல வந்தோன்னா, அழைத்து அருளின்னு ஒரு வார்த்தை போட்டார், திரும்பவும் அழுது அருளன்னு ஒரு வார்த்தை போடுறார். சேக்கிழார் சுவாமிகளுக்கு கிடைக்காத வார்த்தையா ஒரே வரியில 2 தடவை போடுறார் அப்படின்னா, அருளுங்கிறதுக்கு இணையா வேற வார்த்தையை போட முடியாதான். ஆண்டவனை நோக்கி நாம் அழைக்கவும் வேண்டும். ஆரூரா என்றன்றே அலரான் இல்லே அப்பர் சுவாமிகள் தேவார். ஆண்டவனை நோக்கி அழைக்க வேண்டும். ஆண்டவனை நோக்கி கண்ணீர் சிந்தி அழணும். மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையாறுகளற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி சொல்றாரு. அப்ப ஆண்டவனை நோக்கி அழைக்கவும் வேண்டும். ஆண்டவன் அதுதான் சொல்றாரு. செம்மேனி வெண்ணீற்றான் திருத்தோணி சிகரம் பார்த்து அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள. ஏன்னா அருள்ங்கிற சொல்லுக்கு இணையா வேற சொல்லிடு. அது அப்படியே திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் ஒரே வரியில 2 தடவை அருள் அருளன்னு பயன்படுத்துவார். திருவம்பாவை பாசம் பரஞ்சோதிக்கென்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீச்சி வையும் செலவோ விளையாடி ஏசும் இடம் மீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்து அருள வந்து அருளும். வேற வார்த்தை மாணிக்கவாசகருக்கு வார்த்தை கிடையாதா? வேற அருளுக்கு இணைய ஒரு வார்த்தை போட முடியாது. அதனால கூசும் மலர்பாதம் தந்த அருள வந்த அருளும் தேசன். அருமையா சொல்ற தண்டமணி தீசர் உரையில. அப்புறம் கூசும் மலர்பாதம் தந்த அருள அதுக்கு உரை எழுதுவார். வானோர்கள் எல்லாம் நம்மை மாதிரி ரொம்ப முறையா வழிபாடு செய்பவர்கள் இல்லையா. ஏன்னா சொர்க்காதி போகத்துல அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது. அதனால வழிபாடு செய்யறாங்க இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் இந்த பூமியில இருக்க அடியார்கள் போல ரொம்ப சிறப்பா நியமமா அவங்க வழிபாடு செய்யறது இல்லையா. அதனால என்னாச்சு, ஒரு 2 நாள் வழிபாடு செய்யல, அப்புறம் 3ஆம் நாள் சாமியை பார்க்க போகும்போது கொஞ்சம் கூசுது. ஏன்னா எதுவும் கேட்டுருவாரு, என்ன அது அழகானோ அப்படின்னு ஏதாவது கேட்டுருவாரோன்னு கொஞ்சம் அப்படி. அதனால வானோர்கள் அவங்களெல்லாம் கூசுகிறார்கள். விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசுகிறார்கள். இப்படித்தான் எல்லாரும் எழுதினாங்க. தன்னுடைய சிறுபடி எழுதிட்டு அடுத்தால ஒரு வார்த்தை எழுதுவாரு. இந்த வானோர்களுக்கெல்லாம் அருள் செய்யறதுக்கு அவன் கூசுகிறானாம். அடியாறுகளுக்கு, பூமியில இருக்க அடியாறுகளுக்கு கொடுக்கிற மாதிரி இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கூசுறானா. அதனால விண்ணோர்கள் ஏத்துதற்கு அவங்க வழிபாடு செஞ்சாலும் கூசு மலர்பாதம் தந்தருள. அதை யாருக்கு தந்தருள? நமக்கு தந்தர். தேன்பழச்சோலை வயலும் சிறு உயிலே இதுகள்னே வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல்னர். மாணிக்கவாசகர் தான் சொல்லி வச்சு. தேவலோகம் வானுலகம் வேண்டாண்டவன் எங்க வரான்? திருப்பூர்ல உட்கார்ந்துக்கிறான் சுவாமி. தேவலோகம் வேண்டான். ஏன்னா அடியாரோட இருக்கதான் வரும். வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல்ங்கிற கோயில் புத்திர. அதனால அங்க சொல்லும் பொழுது எப்படி சொல்றாருன்னா, தந்தருள வந்தருளும் தேசன் கூட அருமையா சொல்லுவாரு. தேசன் ஒளி பொருந்தியவன் சிவலோகம். அவன் அட்ரஸ் என்னன்னு பார்த்தா சிவலோகம்.
அதெல்லாம் நம்ம இன்னும் போய் பார்த்ததில்ல, அது எங்கே இருக்கோ தெரில இல்லையா. எந்தெந்த நாட்டுக்கெல்லாமோ ஃப்ளைட் விட்டுக்கிட்டே இருக்கான், இந்தியாவில் இருந்து சிவலோகத்துக்கு வரையும் ஃப்ளைட்டுன்னு ஒன்றும் விடலை. அதனால எங்கே இருக்குன்னு தெரில, எப்படி சார் போக முடியும்னாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்காக ஒரு ஆஃபீஸ் இங்கே போட்டு எங்கே சார்னாரு. அடுத்த வார்த்தை விடார், தில்லை சிற்றம்பலவன். அவன் சிவலோகன், ஆனா நமக்கெல்லாம் அருள்வதற்காக இங்க வந்து இருக்கிறான். தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலவன் ஈசனார்க்கு அன்பாரியாம் ஆரேலோர் என்பாவாய்ந்தார். ஆனால் அப்பேற்பட்ட அந்த அருள் குருத்து உண்டாகி அவம் எனும் கலைகள் நீங்கி, அவம்னா பாவம், அதனால பாவம் என்கின்ற குற்றமெல்லாம் இந்த கலைகள் எல்லாம் நீங்க ஆக்குவோன் அருளால். இதையெல்லாம் செய்தது யாருன்னாரு? சுவாமி. எல்லாவற்றையும் ஆக்குவோன் அவன்தான். ஆனால் ஆக்குவோன் அருளால் உண்மை சிவம் எனும் விளைவு உண்டாக. அதனால என்ன விளைவு ஏற்பட்டதுன்னாரு? சிவம் என்கின்ற விளைவு, உண்மை சிவம் எனும் விளைவு உண்டாக வளர்ந்தது தெய்வச்சாலின்னு. தெய்வச்சாலின்னு அந்த நெல் கதிர் வளர்ந்துதான். எந்த நெல் கதிர்? மாணிக்க வாசகர் என்ற நெல் கதிர். விதை என்கின்ற தத்துவம் என்கின்ற விதையும் பிறவி என்கின்ற சேரிலிருந்து எடுத்து அருள் என்ற குருத்தாய் மலர்ந்து அவம் என்ற கலைகளை களைந்து சிவம் என்ற விளைவினை தருவதற்கு அந்த நெல் மாணிக்கவாசகர் என்ற நெல் வளர்ந்ததுன்னு வந்து சொன்னார். வளர்ச்சியை அடுத்த பாட்டில் இப்போ வளர்ந்த வாரார். 6 மாதம் ஆச்சு. 6 மாதம் ஆச்சுன்னா என்ன கொடுக்கணும்? அன்னப்பிரசனம் கொடுக்கணும். அவர் சொல்றார். எல்லாம் வந்து கடவுள் மாமனியர் பாடியிருக்கிறார். எப்படி கொடுத்தாங்கன்னு அது கூட நீங்க ஒவ்வொன்றும் முதல்ல என்ன சொன்னார்னா, பேரில்லாத ஒருத்தனுக்கு திருவாதவூர்னு பேர் வச்சாங்கன்னார். இந்த ஒண்ணு சொல்றாரு. அவருக்கு போய் என்ன பாயசம் கொடுத்தாங்கிறதுக்கு ஒரு அருமையா ஒரு செய்தி சொல்றாரு. எப்படி கொடுத்தாங்கன்னார்? தேனினோடு கரும்பின் எழும் செழும் பாகு முக்கணியும் ஆணின் அரும் பாலும் உடன் அளவியும் உளம் கலிகூற ஈனமிகும் பலையோனி பிறவி எனும் பசிதீர ஞான அமுது உண்பார்க்கு நயந்தமுது நுகர்வித்தார்னார். தேனினோடு கரும்பில் எழும் செழும் பாகு, கரும்பிலிருந்து வரக்கூடிய பாகு, தேனு கலந்து முக்கணியும்ங்கிறாரு. மாப்பலா வாழை முக்கணியும் ஆணின் அரும் பாலும், நல்ல அருமையான பசும்பாலம் கலந்து அளவியும் உளம் கலிகூற, ரொம்ப மகிழ்ந்து அந்த குழந்தைக்கு. எந்த குழந்தைக்கு? ஈனமிகும் பலையோனி பிறவி எனும் பசிதீர ஞானம் அமுது உண்பார்க்கு. ஈனம் எனும் அப்படின்னா கீழான இந்த பல வகையான பிறவி என்கின்ற பசி என மீண்டும் மீண்டும் பிறந்து, பசிதான் எவ்வளவு சாப்பிட்டாலும் திரும்ப திரும்ப பசிக்கணும். மத்தியானம் சாப்பிட்டு தான் வந்தோம், இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராத்திரி நேரம் திரும்ப பசிக்கும். ராத்திரி நல்லா சாப்பிட்டு தான் படுக்கிறோம், காலையில் திரும்ப பசிக்கும். மெய்கண்டார் சொல்றார், பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் 8ஆம் சூத்திரத்துல. அது மாதிரி வந்து இந்த பிறவி என்னாச்சு? ஒரு பிறவி வந்தாச்சு, அனுபவிச்சாச்சு, முடிஞ்சதுன்னா திரும்ப பிறவி வந்தாச்சு, இருந்தாச்சு, அனுபவிச்சாச்சு, திரும்ப பிறவி, இப்படி. ஆனால் அந்த பிறவி எனும் பசி தீர ஞான அமுது உண்கின்ற அந்த மாணிக்க வாசருக்கு இவர்களுக்கு இந்த உணவை கொண்டு கொடுத்தார்கள் எழுதுகிறார். மாணிக்கவாசருடைய மேன்மைய ஈனமிகும் பலையோனி பிறவி எனும் பசி தீர ஞான அமுது உண்பார்க்கு நயந்து அமுது நுகர்வித்தார். அதனால யாருக்கு கொண்டு இதை கொடுத்தாங்கன்னா, பிறவி எனும் பசி தீர ஞானம் என்ற பெருமானுடைய ஞானத்தை அமுதாக உண்டு அந்த தகுதியுடைய மாணிக்கவாசர். அவரை பத்தி தெரியாது, அதனால இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, நம்ம குழந்தைன்னு சொல்லி. அப்ப தெரியாது இல்லை, சம்புவ சிவாச்சாரியாருக்கும் தெரிஞ்சிருக்காது, இந்த அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்காது, ஊர்ல இருக்கவங்களுக்கும் தெரியல. அதனால வந்து என்ன பண்ணாங்க, அவங்க போய் பிறவி எனும் பசிதீர ஞான அமுது உண்பார்க்கு நயந்து அமுது நுகர்வித்தார் என்று இப்ப வந்து அன்னப்பிரசனம் சொல்லியாச்சு. அடுத்தது ஞான ஒரு பாட்டு சொல்றார். சிகா கர்மம்ங்கிற முடியை வந்து எடுக்கிறாங்க. முடியெடுக்கிற செய்தி வந்து ரொம்ப அருமையா வந்து சொல்ற. என்னவா சொல்றாருன்னா, காயமுடன் உயர் முயலும் கர்மமெல்லாம் பரனருளால் தூய மனத்து உணர்ந்து வினைத்தொகை எழுதி நாள்தோறும் ஆயத்துயர் சுகமளிக்கும் யமன் கணக்கில்
அரும்பாவ தீய சிகை எல்லாருக்கு சிறந்த சிகை வருவித்தார். இந்த சிகை எடுக்கிறதுங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ உள்ள பழக்கம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேலே 2 முடியை விடுவாங்க. அதுக்கு வந்து அந்த குடுமியை வந்து விட்டுருவாங்க. ஏன்னா நீங்க சிவபூஜை உங்களுக்கு தெரியும், மந்திரம் சொல்லும் பொழுதே சுலட்ச மந்திரத்துல சிகாய் சிரசே நமகா சிகாய நமகா அதுக்கும் மந்திரம் இருக்கு. அதனால என்ன பண்ணுவாங்க, தலைக்கும் மந்திரம் உண்டு, முடிக்கும் மந்திரம் உண்டு. ஆனாலும் 2 முடி வந்து இருக்கணும். இந்த வெள்ளக்காரன் வந்தா மொத்தமா சர்ச்சை பழக்கி விட்டான் நம்மளை வந்து. அதனால அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குன்னா 2 முடியாது இருக்கும். அந்த முடியில என்ன பண்ணியிருப்பாங்க, காலையில சிவபூஜை பண்ண நிர்மாலயத்தை தலையில வச்சிருப்பாங்க. காலையில பூஜை பண்ணத அந்த காலத்துல ஆண்களும் பூ வச்சிருந்திருக்கிறாங்க. அதாவது ஏன்னா அது சுவாமியினுடைய இது இருந்தது. மகாபாரதத்துல கூட ஒரு அருமையான இடம், போர்ல அபிமன்யுவும் பீமனும் ஒரு கூட்டணி சேர்ந்து உள்ள வராங்க. அருமையான இடம், சிவபரத்துவத்தை பேசுது மகாபாரதம். பாரத தாத்பரிய சங்கரகம்னே ஒரு நூல் இருக்கு, பாரத தாத்பரிய சங்கரகம். 1954 என்னமோ துரோடதிராதின வெளியிட்டு இருக்கு அந்த புஸ்தகத்தை. முழுக்க முழுக்க மகாபாரதம் சிவபரத்துவத்தை பேசுற நூல். அவர் சொல்றாரு இதெல்லாம். அபிமன்யு தான் இந்த சக்கர வியூகத்தை உடைக்க தெரிஞ்சவர், பீமனுக்கே உடைக்க தெரியாது. சக்கர வியூகத்தை உடைக்க தெரிஞ்ச அபிமன்யுவுக்கு உள்ள போய் சமாளிக்கிற அளவுக்கு பெரிய ஆற்றல் கிடையாது. அது பீமன் இருக்கு, எவ்வளவு பேர் என்ன தும்சம் பண்ணிவிடுவார். ஆனாலும் இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சாங்க, பெரியப்பாவும் பையனும். எப்படி கூட்டணி வச்சாங்க, அபிமன்யு நீ சக்கர வியூகத்தை உடைச்சிரு, உடைச்சு என்ன உள்ள கூட்டு போயிடும், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா எனக்கு உடைக்க தெரியாது. அதனால நீ உடைச்சிரு, உள்ள போய் நீ கவலைப்படாத, மிச்சமெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இப்படி 2 பேரும் உள்ள போனாங்க. அங்க போறாங்க, அதே மாதிரி சக்கர வியூகத்தை உடைச்சிட்டான். என்ன இடம் பாருங்க, இதெல்லாம் மகாபாரதம் நமக்கு தெரியும், பாவம் யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதான் இங்க தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு. உடைச்சிட்டு உள்ள போயிட்டாங்க. துரியோதனனுக்கு செய்தி போச்சு, சக்கர வியூகத்தை உடைச்சிட்டாங்க. துரியோதனன் ஒரு நிமிஷம் ஆடிட்டான். யார் உடைச்சான்னு கேட்டான். அபிமன்யுனார் அப்படின்ட்டான். ஏன்னா அபிமன்யுக்கெல்லாம் நான் வர வேண்டாம், அங்க உள்ள இருக்க ஆட்களை போட்டு தள்ளிடுவாங்க அப்படின்ட்டு கவலை விட விட்டான். அடுத்த நிமிஷம் அவனுக்கு செய்தி போச்சு, துரியோதனா சக்கர வியூகத்தை அபிமன்யு உடைச்சது பெருசு இல்லை, இப்ப பீமன் உள்ள புகுந்துட்டான். அலறிட்டான் துரியோதனன். ஏன்னா முடிஞ்சுவோம், அவன் உள்ள வந்துட்டான்னா போரே முடிஞ்சிடும். யாரையுமே தேடல, தளபதியை கூப்பிடு, அவனை கூப்பிடு, சேனாதி. துரியோதனன் நேர வாரான். இப்போ பீமனை தடுக்கணும், எப்படி தடுக்கன்னு தெரியல. என்னமா பாருங்க, எதுக்கு சொல்லணும்னா சிகா அதுக்காக சொன்னேன். அன்று காலையிலே சிவபூஜை செய்து அந்த நிர்மாலயத்தை தலையில வைத்திருந்த துரியோதனன் பீமனுடைய தேருக்கு முன்னாடி அதை தூக்கி வீசினான். பீமன் தேர நிறுத்துன்ட்டான். இதுல என்ன வேடிக்கைன்னா, அபிமன்யு முன்னாடி உள்ள போயிட்டான், ரைட்டா. பீமன் தேர நிறுத்துங்கிறான். தேரோட்டி சொல்றான், பீமா நீ போலன்னா அவனை கொண்டுருவாங்க. அவன் உள்ள போயிட்டான். அவன் போனா போட்டோம், சிவபூஜை செய்த நிர்மாலயத்தை தாண்டது அபராதம். அதுதான் அபிமன்யு செத்தான். இவ்வளவு பெரிய சிவபரத்துவம் மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருக்கு சார். யார் சார் சொல்றாங்க? ஏன்னா திரௌபதி துகில் உரிக்கப்பட்டால் அவள் வந்து சேலை கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சேலைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுக்கிட்டு இருக்காங்க கடையில. இப்போ வேண்டான்னு சொல்லல, கதையை சொல்லிட்டோம். ஆனா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காரு. சிவ நிர்மாலயத்தை தாண்டுவதும் மிதிப்பதும் சிவ அபராதம். ஆனாலும் என்ன பண்ணான் துரியோதனன், அது தெரிஞ்சான், தலையில வச்சிருந்திருக்கிறான் பாருங்க. காலையில போர் அன்னைக்கும் காலையில சிவபூஜை செஞ்சுட்டு நிர்மாலயத்தை தலையில வச்சிருக்கிறான், முடி இருக்கு. அதை தூக்கி பீமனுடைய தேருக்கு முன்னாடி போட்டான். பீமன் தேர நிறுத்தணும். இவன் தேர நிறுத்தினா அபிமன்யு செத்தான். நமக்கே தெரியுதா, இப்போ இது அர்ஜுனனுக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. என்ன நினைச்சிருப்பாங்க, உன்னை நம்பி என் பிள்ளைய அனுப்பிச்சம்பாரு அப்படின்னு ஏதாவது பேசினாங்களா? இல்லை. ஏன்னாரு இதுல என்ன வேடிக்கைன்னா, அடுத்த ஒரு செய்தி அதுல அபிமன்யு உடம்பு அங்கே உடம்புட்டாங்க. ரொம்ப அருமையா இருக்கு சார், இதிகாசம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் சூழ்ந்து நிற்கிறாங்க, அர்ஜுனன் வரல. அர்ஜுனன் தான் அப்பா வரல.
கொஞ்சம் கழிச்சு ரொம்ப லேட்டாக தான் அர்ஜுனன் வந்து அங்கே வாராப்பு. அப்போ அர்ஜுனன்ட்ட கேட்குறாங்க, எங்கே போயிட்டு இருந்து எங்கே போனேன் இவ்வளோ நேரம்? அவன் சொல்கிறான், சிவபூஜையில் இருந்தேன், அதை முடிச்சுட்டு தான் வரணும்னு முடிச்சுட்டு வாங்க. தன்னுடைய, அதாவது உலகத்தில் பொதுவாக சொல்லுவாங்க, சோகங்கள்லேயே ரொம்ப பெருசு புத்திர சோகம். தன்னுடைய பையன் இறந்து போயிட்டான்னு செய்தி கேட்டும் கூட பாதியில சிவபூஜையை விடக்கூடாதுன்னு முழுமையா முடிச்சுட்டு வார ஒருத்தன், தன்னுடைய ஒருத்தனை நம்பி கூட்டு வந்தோம் தம்பி பையனை, அவன் உயிர் போயிரும் இப்போ அப்படின்னா போனா போட்டும்னு சொன்ன இன்னொருத்தன். இதெல்லாம் மகாபாரதத்துல இருக்கு சார். இருக்கட்டும், இப்ப வந்து திருவாதூர் படம் பேசுறியா மகாபாரதம் பேசுறியா அப்படின்னு. ஆனா எதுக்கு சொல்றேன்னா சிகை அதுக்காக சொன்னேன், அது சொல்றாரு. அதனால அங்க வந்து காயமுடன் உயிர் முயலும் கருமமெல்லாம் பரன் அருளால், இது என்ன சொல்றாரு, அவருக்கு தீய சிகை இல்லா சிறந்த சிகை வருவித்தார், இவ்வளவுதான் செய்தி. அவருக்கு இந்த சிகை அலங்காரத்தை பண்ணி ஏனையத்தை வலிச்சு எடுத்தாங்க, இதான் சொல்லணும். இதுக்கு என்ன சொல்றாரு, அந்த சிகை இல்லாருக்குன்னு ஒரு வார்த்தை படார். எந்த சிகை இல்லையா, புண்ணிய பாவம் என்று நமக்கெல்லாம் ஒரு குடுமி இருக்கு, அந்த குடுமியை தான் அங்க மேல சாமி பிடிச்சு நம்மள தாட்டு ஆட்டுறான். அந்த குடுமி இல்லாதவரான் இவரு, ஏன்னா இவருக்கு புண்ணிய பாவம்லாம் இல்லையா, அப்படி சொல்ல எடுத்துட்டு வர்றாரு. அப்படி குடுமி இல்லாத இவருக்கு குடுமி வச்சாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த குடுமிங்கிறதுக்கு எப்படி அந்த இதுக்கு சொல்றாரு பாருங்க, காயமுடன் உடம்போட உயிர் முயலும் கருமம் எல்லாம், முயலும்னா செய்யறது, இந்த உடம்போடு நாம செய்யற இந்த செயல்களை எல்லாம் வினைகளை எல்லாம் பரன் அருளால், பெருமானுடைய அருளால் தூய மனத்து உணர்ந்து வினை தொகை எழுதி, யாரு யமன் எழுதி வைக்கிறான் கணக்க மேல, அது எப்படி வைக்கிறான்னாரு, தூய மனத்துனாரு. அப்ப கரெக்டா எழுதி வச்சுக்கிட்டு இருக்கிறான், பாரபட்சம் இல்லாம. பரன் அருளால் தூய மனத்து உணர்ந்து வினை தொகை எழுதி நாள்தோறும் ஆய துயர் சுகம் அளிக்கும், அந்த இதற்கு தக்கவாறு இந்த பிறவியில துயரத்தையும் இன்பத்தையும் என வினைக்கு தக்கன. கூட ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பொதுவா ஒண்ணு சொல்லும் பொழுது ரெண்டு செய்தி, ஒரு நல்லதும் ஒரு தீயதுமா இருந்ததுன்னா முதல்ல நல்ல செய்தியை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தீய சொல்லும், அதான் மங்கள வழக்கம். ஆனால் இங்க என்ன சொல்லியிருக்கணும், இவரு ஆய சுகம் துயர் அளிக்கும்னு பாடி இருக்கணும். இவர் என்ன பாடிவிட்டாரு, ஆய துயர் சுகம் அளிக்கும்னு பாடினார். ஒரு மரபுல பொதுவா என்ன பண்ணணும்னா நல்ல செய்தியை முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதையும் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிடணும். இவர் என்ன பண்ணிட்டார், முதல்ல ஆய துயர் அப்படின்னு சொல்லிட்டு சுகம்னு சொன்னார். அதுக்கு வேர்பிள்ளை உரையில் எழுதுறாரு, அது ஏன் அப்படி சொன்னாராம், இது ரெண்டு நடக்கிறது பிறவியில, பிறவி என்பதை துயர் ஆதலின் முதலில் துயரை காட்டினார்னு எழுதினார். ஏன்னா இந்த துயரும் சுகமும் எங்க என்னாரு, பிறவியில, பிறவி என்பதை துயர் ஆதலினால் முதல்ல ஆய துயர் சுகம் அளிக்கும் யமன் கணக்கில் அரும் பாவ தீய சிகை இல்லார்க்கு, அந்த புண்ணிய பாவம் என்கின்ற முடி குடுமி இல்லாத மாணிக்க வாசகருக்கு சிறந்த சிகை வருவித்தார். திரும்பவும் பாருங்க அப்படின்னா இது சிவபெருமானாக தம, ஏன்னா இதெல்லாம் இல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம், அது அவன்தான் சொல்ல. அந்த கணக்கு அவர் எழுதி வைக்கிறாங்க, அதெல்லாம் அந்த உரையில தான் சொல்ற. வந்து சவுள கண்மம்னு பேர் இதுக்கு. இந்த கண்மத்துல இந்த பிறவியில நாம இவ்வாறு செய்து அதற்கு செய்யறோம் திரும்ப அனுபவிக்கிறோம், செய்யறோம் திரும்ப அனுபவிக்கிறோம், அதுக்கு வந்து சவுள கண்மம்னு பேர் வடமொழியில. அதே மாதிரி மேல அவன் கணக்கு எழுதி வைக்கிறார் பாருங்க, அந்த ஏடுக்கு ஒரு பேர் இருக்கு, அவன் எழுதி வைக்கிற ஏடு. போற்றி பகருடையில சொல்லுவாரு, பட்டோலை தீட்டும்படி போற்றியும்பர். போற்றி பகருடையில சொல்றாரு, அதுக்கு என்ன சொல்றாரு, வல்லார்கள் வல்ல வகையெல்லாம் வல்ல வகையால் தொழில் புரிதல் எல்லாம் உடனே ஒருங்கியைந்து சொல்காலை முட்டாமல் சொல்வி செய்வினைக்கும் முற்செய்வினைக்கும் செலவு பட்டோலை தீட்டும்படி போற்றி என்பர். நம்ம செய்த வினைக்கெல்லாம் சுவாமி வந்து ஒரு கணக்கு எழுதி வச்சு, பட்டோலைங்கிற என்ன சுவாமி சேர்னாலும் ஒரு சிறப்பா எழுதி வச்சுக்கிறாங்கிற. அப்புறம் சுவாமி சொல்றார், பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கில் இந்நம்பர் ஈசனை சொல்றார். அதுல கூட ஒரு நயம் பார்த்தீங்கன்னா, எழுதும் கீழ்கணக்கில் அப்படின்னா ஏதோ ரொம்ப நம்மை கீழானங்க மாதிரி தவறா புரிஞ்சிடும், அப்படி இல்லை. என்னம்மா, ஆமா, எழுதும் கீழ்கணக்குன்னு அப்படி கிடையாது. ஏன்னா முதல்ல தொழுது தூவி தூமலர் தூவி துதித்து அழுது காமுற்று அரற்றுகின்றாரையும்
அவங்களையும் எழுதுறான் கணக்குல. பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு. அப்ப எழுதும் கீழ்கணக்குங்கிறதுக்கு என்ன வார்த்தைன்னா, கீழ்கணக்கு என்பது துல்லியமான கணக்குன்னு அர்த்தம். நீங்க கீழ்கணக்குன்னா ரொம்ப கீழாக எழுதி வைக்கான்னு அர்த்தம் இல்லை. நம்ம வினை இன்னைக்கு செஞ்ச வினை 41.5ன்னா 41.5ன்னு தான் எழுதுவோம். அதை சரி ரவுண்ட் ஆஃபா சரி 40 போட்டுக்கணும் கிடையாது. அவன்கிட்ட 38.91 இருந்தாலும் 38.91 தான் எழுதுவான். அதை சரி 40 இல்லைங்களா? அது சுவாமி செய்யறானா. அதுதான் எழுதும் கீழ்கணக்கில் அவ்வளவு துல்லியம் கணக்கு வச்சிருக்கிறான். அந்த கணக்கு எழுதி வைக்கிற ஏட பேர் சொன்னாங்க அக்கர சந்தானி ஏடுன்னு எழுதி வச்சாங்க. அக்கர சந்தானி ஏடுன்னு பேர் அதுக்கு. அந்த ஏட்டில் தான் அதை எழுதி வைப்பாங்களாம் கணக்க. நம்ம மேல போய் ஒருவேளை வாய்ப்பு இருந்தா நம்ம அக்கர சந்தானி ஏடை கொஞ்சம் எடுங்க அப்படி. அது ரொம்ப பெருசா இருக்கும் அநேகமா. ஏன்னா எவ்வளவு பிறவில செஞ்சு வச்சது அது சொல்றாரு. அதனால காயமுடன் உயிர் கருமமெல்லாம் பரனருளால் தூய மனத்து உணர்ந்து வினை தொகையினர் என நிறைய இருக்கனால கூட்டம் நிறைய வினை தொகை எழுதி நாள்தோறும் ஆய துயர் சுகம் அளிக்கும் யமன் கணக்கில் அரும்பாவ தீய சிகை இல்லாருக்கு. அங்க அந்த மாதிரி ஒரு சிகை நமக்கெல்லாம் அந்த சிகை இருக்கு. அதுதான் பிடிச்சிருக்கான் அவன் கையில. அது இல்லாத மாணிக்க வாசகருக்கு சிறந்த சிகை வருவித்தார். அது இல்லாத அவருக்கு சிகையை கொண்டு வந்து வச்சார்கள்னு சிகாகர்மம் அதை சொல்லிட்டார். சொல்லிட்டு அருமையா சொல்றாரு. அடுத்தால் ஒரு செய்தி வித்யா ஆரம்பம்ங்கிறார். வித்யா ஆரம்பம்ங்கிறது படிக்க வைக்கிறது. இப்ப அந்த பழக்கம்லாம் கொஞ்சம் குறைஞ்சிட்டே போகுது. இங்க திருப்பூர்லாம் இருக்கான்னு தெரியல. எங்க பக்கம்லாம் ரொம்ப முறையா நடக்கும். ஒரு 3 வயசுக்கு முன்னாடியே எங்க அப்பா யார்கிட்ட படிச்சாங்களோ அந்த குருநாதர் என்னமே இருப்பார். அவருடைய மடியில உட்கார வச்சு அவரு தாம்பாளத்துல அரிசியில மஞ்சளை கொண்டு எழுதி சொல்ல வச்சு இதெல்லாம் ரொம்ப முறையா அந்த காலத்துல நடந்தது. அப்படிதான் சொல்லிக்க வேண்டியிருக்கு. இப்பெல்லாம் அது கொஞ்சம் காலத்தால மாறிடுச்சு. அதெல்லாம் கொண்டு எங்களெல்லாம் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா நேர கொண்டு தேவார பாடசாலையில் கொண்டு விடுவாங்க. அங்கதான் முதல்ல அங்கதான் போகணும். முதல்ல போய் புளியருவனை பொழித்தேன்னு தான் ஆரம்பிக்கும் பாடமே. அதுக்கு அப்புறம் தான் 5 வயசுக்கு அப்புறம் தான் பள்ளிக்கூடம். அணில் ஆடி இலை உரல் ஊசிலாம் அதுக்கப்புறம் முதல்ல இதுதான். இப்ப அதெல்லாம் கொஞ்சம் மாறிட்டு இதாகிட்டே வருது காலத்தால. இருக்கட்டும். இங்க இவருக்கு வித்யா ஆரம்பத்தை சொல்றாரு. இவருக்கு பண்ணி வச்சாங்க. மாணிக்க வாசகருக்கு படிக்க வச்சிருக்காங்க சொல்றாரு. அருமையா சொல்றாரு. குவலைய மங்கையை நீடு கோலம் செய் தரும் பொன்னும் நவமணியும் குவை செய்து நன்கு உடன் மங்கள நாளில் தவமனமும் திருநீற்றின் நன்மனமும் தவறாத சிவமனமும் பெற கல்வி செல்வி மனம் புணர்வித்தார். அருமையா படுறார். குவலைய மங்கையை, குவலையம்னா உலகம், அதாவது இந்த நாடு நகரத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் அலங்கரித்து, ஏன்னா ஒரு விழா இல்லையா, அதனால குவல மங்கையை நீடு கோலம் செய்து அழகு செய்து அரும் பொன்னும் நவமணியும் குவை செய்து, குவைனா குவிச்சிருக்கிறாங்கிறாங்க. தங்கத்தையும் நவரத்தனங்களையும் குவிச்சு செழிப்பு அப்படி. அதனால தரும் பொன்னும் நவமணியும் குவை செய்து நன்கு உடன் மங்கள நாளில், ரொம்ப முக்கியம், ஒரு நல்ல நாள் பார்த்து இதை செஞ்சு என்ன செஞ்சாங்கன்னு அருமையா சொல்றாரு. கல்வி என்கின்ற பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். சொல்றாரு. கல்வி செல்வி, கல்வி செல்வி மனம் உணர்வித்தார். மாணிக்கவாசர் கல்யாணம் பண்ணாங்களாம். என்ன பண்ண அப்படின்னா, குழந்தை அவர் இயற்கை நலன் அப்படி பாடுறார். கல்வி எனும் செல்வி மனம் உணர்வித்தார். அந்த கல்யாணத்துல எப்படி இருந்ததுன்னாரு. வேர்பிள்ளை எழுதுறாரு. அவங்களுக்கு 3 பிள்ளை பிறந்ததுங்கிறாரு. வேடிக்கையா அது என்னல்லான்னாரு. தவ மனமும், முதல்ல சொன்ன தவம், இவர் கல்வி கற்றதுனால உள்ள ஏற்பாடுல என்னெல்லாம் கிடைச்சது வெளிப்பாடுனார். தவ மனமும் திருநீற்றின் நன்மனமும். என்னமா பேசுறாரு அதோடைய கடவுள் மாமன். நான் கூட நேற்று கூட அடிக்கடி நினைச்சேன். அதாவது திருவாசகம் மூலமா நம்மளை அள வச்சது மாணிக்க வாசகர்னா, அவருடைய புராணத்தை சொல்லி அள வச்சது இந்த கடவுள் மாமன். இன்னும் இருக்கு. என்னமா சொல்றாரு. படிக்க வச்சாருங்க. முடிஞ்சது எல்லாருக்கும் வந்தாங்க, சாப்பாடு போட்டாங்க, போனாங்க, நடந்து அடுத்த பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போகாம, அதை அந்த விழாவில் எப்படி என்னெல்லாம் அந்த விளைவு எப்படி இருந்ததுன்னாரு. தவ மனமும் முதல்ல
வழிபாட்டினுடைய சிறப்பு அந்த குழந்தைங்க எங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்க அந்த படிப்பு சொல்லி கொடுக்கும் பொழுது எதை சொல்லி இருக்கிறாங்க பாருங்க. முதல்ல வழிபாடு. ஏன்னா சுவாமியை வழிபாடு செய்யணுங்கிறதா முதல்ல கல்வி. கல்வி என்பதே என்னன்னா சுவாமி அறிந்து கொள்ளுது. கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாளறிவன் நற்றால் துளாரினேன். அதான் முதல்ல கல்வி. அப்ப அந்த கல்வியில என்ன முதல்ல வரும்? வழிபாடு தரும். குற்றம் மறுத்தார் குணத்தினுள்ளார் கும்பிடுவார் தமக்கன்பு செய்வார் ஒற்றை விடையினர் நெற்றி கண்ணார் உறைபதியாகும் செறிவுகள் மாடம் சுற்றிய வாசலின் மாதர் விழா சொற்கவி பாட நிதானம் நல்க பற்றிய கையினர் வாழும் மாமூர் பசுபதீச்சரம் பாடு நாவே. ஞான சொன்னது. குற்றம் அறுத்தார் குணத்தினுள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார்னாரு சுவாமி. சுவாமி கும்பிட்டா போருமா? அவனுடைய வினை என்ன இருக்கு? அவனை போய் கும்பிட்ட உடனே சரி ஆள்கிட்ட வினை லிஸ்ட் எடுத்துட்டு வாப்பா, எப்படி இருக்குன்னு பாப்பா, என்னமோ கேட்காம கொடுக்கலாமான்னு பாப்பான். அப்படிலாம் பார்க்கறதே இல்லையா? கும்பிட்டாலே என்ன பண்ணாரு? குற்றம் அறுத்தார். அவனுடைய குற்றம் ஆணவமலம், வினைக்கு மூலமா இருக்கிற ஆணவமலத்தை நீக்கி விட்டான். குணத்தின் உள்ளார் சாமி. யாருக்குன்னாரு? கும்பிடுவார் தமக்கு அன்பு. குழுமையர் குளிர்மை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குழுமிய சிவகணங்கள் கும்பிடும் கடலாய் போற்றி தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி சுந்தரா போற்றி என்னை முழுதும் ஆள்பவனை போற்றி மோன நாயகனை போற்றி போற்றி. மாமன் சாமி தொழுபவர்க்கு அருள்வோயின்றார் முருகப்பெருமான். அவ்வளவுதான். அவன் வினை எப்படி இருக்கு? அவன் யாரு? முந்தா நாள் வரைக்கும் சார் இன்னைக்கு தான் கோயில் வந்து நிற்க, முந்தா நாள் வரைக்கும் செஞ்சது அதெல்லாம் ஒன்றும் பார்க்கறதே இல்லையா? இன்னைக்கு வழிபாடு கொண்டுட்டான்ல போட. அப்ப முதல்ல எது தெரியணும்? வழிபாடு தெரியணும். அதைத்தான் சொல்லாரு. தவமனமும் வித்யா ஆரம்பத்துல எதை கொண்டு முதல்ல சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ ஃபார் ஆப்பிள் ஆரம்பிக்கல. தவமனமும். அடுத்தால என்னன்னாரு? சாதனம் செய்யணும். சாதனம்னா என்னன்னாரு? திருநீர் இருக்கணும். திருநீர் இல்லாத வழிபாடு வழிபாடு இல்லை. ஆனால திருநீற்றின் நன்மனமும். இதெல்லாம் யாரை நோக்கினாரு? தவறாத சிவமனமும். எதை கொண்டு படிக்கணும்? தவமனமும் திருநீற்றின் நன்மனமும் தவறாத சிவமனமும் பெற, இதெல்லாம் பெறுவதற்காக, இந்த குழந்தைகள்லாம் பெறுவதற்காக கல்விங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணார். வித்யாரம்பத்தை எப்படி கொண்டு எழுதுறாரு பாருங்க. தவமனமும் திருநீற்றின் நன்மனமும் தவறாத சிவமனமும் பெற கல்வி செல்வி மனம் புணர்வித்தார். இதுல என்ன ரொம்ப வேடிக்கை என்னன்னா, இங்க இவர் இப்படி படிச்சார் அப்படிங்கறத சொல்லிட்டார். இத மாதிரி படிக்க வச்ச ஒரு குறிப்பு அப்பர் சுவாமி புராணத்துல வருது. ஏன்னா ஞான சம்பந்த புராணத்துல அது இல்லை. அவரை கொண்டு எங்கேயும் பள்ளிக்கூடத்து சேர்த்தால இல்லை. ஏன்னா தோன்றினாரு, பால் குடிச்சாரு, வாசல்ல விளையாண்டாரு, போனாருனாங்க. அதுக்குள்ள குளத்தங்கரைக்கு போக வேண்டியாச்சு, அழுதாரு. அதுக்கப்புறம் கதையே வேற லெவல்ல போயிடுது. அங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சொல்றாரு, நாவாண்ட பலகலையும் நாமகளும் நலம் சிறப்ப பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவெய்த சேவாண்ட கொடியவர்தம் சிறபுறத்து சிறுவருக்கு மூவாண்டில் உலகுவிய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன். நாவாண்ட பலகலையும்னர். கலைனா ஆகமம்னு அர்த்தம். பலகலை ஆகமம் வேதம் யாவையினும் கருத்து பதிவ சுபாசம் தெரித்தல் சிவபிரகாசம். அதனால கலைங்கிறது நாவாண்ட கலையும்னா நாக்குல அது விளையாடுச்சான். யாரு? 3 வயசு குழந்தைக்கு. அதுக்கு போய் என்னதை சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு? ஒண்ணும் கிடையாது. நாவாண்ட பலகலையும் நாமகளும் நலம் சிறப்ப. சரி சார், நலமகள் அப்படி இருந்தாங்க, வசதிகள்லாம், அதுதான் ரொம்ப சங்கடப்படுறாருப்பா, ரொம்ப புத்திசாலி தான் அப்படி சொல்ல. பூவாண்ட திருமகளும் புண்ணியமும் பொலிவெய்த. அங்க அவரு எல்லாம் நாமகளும் அப்படின்னா திருமகளும் அப்படி பொலிவெய்த சேவாண்ட கொடியவர்தம் சிறபுறத்து சிறுவருக்கு. சிறபுறத்து சிறுவர் அவர், சிறுகாலி சிறுவர். மூவாண்டில் உலகுய்ய நிகழ்ந்ததனை மொழிகின்றேன்ட்டார். அதனால அங்க போய் படிக்க வச்சாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போச்சு, எல்கேஜி அட்மிஷன் போட்டது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சுந்தரர் சொல்லும் பொழுதும், அதுவும் ஏற்கனவே மன்னர் வீட்டுல வளர்ற குழந்தை. ஆனா அங்க உபநயன நடந்ததை சொல்றாரு. சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை போட்டு போனார். பெருமைசால் அரசர் காதற் பிள்ளையாய். பெருமைசால் அரசர், ஏன்னா அவருக்கு பிள்ளையா இருந்ததுனால
பெருமைசால் அரசர்காதர் பிள்ளையாய் பின்னும் தங்கள் வருமுறை மரபின் வைகை வளர்ந்து மங்களம் செய் கோலத் தருமுறை முன்னூல் சாத்தி அளவில் தொல்கலைகள் ஆய்ந்து திருமலி சிறப்பின் ஓங்கி சீர்மன பருவம் சேர்ந்தார். நேர வந்து உபநயத்தை சொல்லி கல்யாணத்துக்கு கொண்டுட்டாங்க. இப்போ சடங்கு விஜயாச்சாரியோட மகள் கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை ரெடின்ட்டார். அங்கேயும் வந்து பள்ளிக்கூடம் போனாரு, படிச்சாரு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா ஒரு செய்தி சொல்றாரு, அரசர் வீட்டுல இதெல்லாம் அந்த புராணங்களை படிக்கிறதுனால திரும்ப திரும்ப அதான் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா புராணங்களை கேட்கணும்னு அந்த காலத்தை வச்சதுதான். அரசர் வீட்டுல வளர்றார் சார், அவரை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அரசர் விரும்பி எடுத்துட்டு போய் வளர்க்கிறான். அப்படி இருந்தாலும் தன்னுடைய குலத்துக்கு சிறப்பு சேர்க்கின்ற உபநயனத்தை முறையா செஞ்சாராம். இப்போ நாம என்ன தப்பா நினைக்கக்கூடாது. நம்ம ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் தீட்சை எடுக்கலன்னு கேட்டா, சார் அவன் அமெரிக்கா போயிடுவான், அப்புறம் அங்க போய் செய்ய முடியுமா, அதனால எடுக்கல, ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. இன்னைக்கு தீட்சை எடுக்காதது. சுந்தரர் பெருமான் உபநயம் பண்றாரு. அப்ப தீட்சைங்கிறது எவ்வளவு முக்கியம் பண்ண சுவாமி அதான் சொல்றாரு. சிவஞான சுவாமி தீட்சைக்கு சொல்றப்ப அதான் சொல்றாரு. எப்படி அவங்கள்லாம் வேதம் படிக்கணும்னா உபநயனம் அடிப்படையா வச்சிருக்காங்களோ அது மாதிரி திருமுறைகள் சைவ ஆசாரத்துல இருக்கிற நமக்கெல்லாம் தீட்சை முக்கியம்ங்கிறார். வேதம் ஓதுதற்கண்ணும் வைதிக ஆசாரத்தின் கண்ணும் உபநயன பெருடையார் கன்றி அதிகாரமின்மை போல சைவ ஆசாரத்தின் கண்ணும் சைவம் ஓதுதற்கண்ணும் சிவதீக்கை பேருடையார் கன்றி அதிகாரமின்மை என கொள்க எழுதுறார். என்னமோ அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல வருது, நடுவில் ஒருபட்ட காலம் விட்டு போச்சு. இங்க பாட்டுல சொல்ல, பெருமைசால் அரசர் காதர் பிள்ளையாய், அவருடைய விருப்ப பிள்ளையாய், பின்னும் தங்கள் வருமுறை மரபின், சடையனாருக்கு மகனா வந்த அந்தத மறக்காம தங்கள் வருமுறை மரபின் வைகி வளர்ந்து மங்களம் செய் கோல தருமுறை முன்னூல் சாத்தி, உபநயனத்தை சாத்தி தொல்கலைகள் ஆய்ந்து, அது சாத்தி எல்லாத்தையும் படிச்சுட்டார். அவர் ஒரே வார்த்தையில முடிச்சுட்டு போயிட்டார். திருமலி சிறப்பின் ஓங்கி சீர்மனம் பருவம் சேர்ந்தார் அப்படின்னு கல்யாணத்துக்கு ஒரு செய்தி சொன்னார். ஆனாலும் அங்கேயும் போய் பள்ளிக்கூடத்துல சேர்த்தாங்க, படிச்சாங்கன்னு பெருசா சொல்லல. நாவுக்கரசர் புராணத்துலதான் ஒரு அருமையான குறிப்பை சொல்றார். நாவுக்கரச நாயனாருடைய தந்தையார் புகழனார் நாவுக்கரசர் நல்ல படிக்கணுங்கிறதுக்காக தனியா பணம் செலவழிச்சார்னு ஒரு குறிப்பை காட்டுறார். பொருள் நீத்தம் கொளவீசி புலன்கொழுவங்கிறார் சேக்கலா சொல்ற. மருள் நீக்கியார் சென்னி மயிர் நீக்கும் மனவினையும் சிவகர்மம் செஞ்சு சொல்றார். மருள் நீக்கியார் சென்னி மயிர் நீக்கும் மனவினையும் தெரு நீர்ப்பன் மாந்தரெல்லாம் மகிழ் சிறப்ப செய்ததற்பின், அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பள்ளிக்கூடத்தை சேர்க்க போறாங்க. பொருள் நீத்தம் கொளவீசின, பொருள் நீத்தம்னா தண்ணியா பணத்தை செலவழிச்சாராம். வந்து பொருள் நீத்தம் கொளவீசி புலன்கொழுவ மனமுகிழ்த்த சுருள் நீக்கி மலர்விக்கும் கலை பயில தொடங்குவித்தார். இதெல்லாம் ஒரு பெரிய சிறப்பு. நீங்க இன்னைக்கு புராணம் படிக்கும் பொழுது எனக்கு எல்லாம் பார்த்து குழந்தையோட பெற்றோர்கள் அதிகமாக உட்கார்ந்துருக்கணும். பெற்றோர்களாகிய நமக்கு கடமை என்னன்னா, பொருள் நீத்தம் குளவீசி குழந்தைகளை படிக்க வைக்கணும். குழந்தைகளை அது உணர்ந்து படிக்கணும், அது அவங்க கடமையில. அதனால நாம வந்து அதை செய்யணுமா சொல்ல புகழனார் செஞ்சிருக்கிறார். இதே மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துல சேர்த்த குறிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சும்மா அதுக்கு அப்படி தேடினேன், எங்கதான் பள்ளிக்கூடத்தை கொண்டு சேர்த்தாங்கன்ட்டு. இங்க வருது, இந்த இடத்துல படிக்க வச்சாங்க, கலை பயில தொடங்கு வித்தார். கண்ணப்ப நாயனார் பாடத்துல குறிப்பு வருது. அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த எல்கேஜி கிட்ஸ் ஸ்கூல்ல கொண்டு சேர்க்கல. ஆனா என்ன பண்ணாங்க, அந்த உரிய காலம் வந்த உடனே வில் எடுத்து பயிற்சி பண்ணக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தை கொண்டு சேர்த்தாங்கிற அருமையா சொல்றார். கங்குல் புலர ஊன் உணவு நல்கி, அவங்க அம்மா விளையாட்டின் விட்டு சில முறை ஆண்டு அகன்ற செல்வ சிலை வயில் பருவம் சேர்ந்தார். கண்குல் புலர ஊன் உணவு நல்கி, ஊன் உணவுன்னாரு. ஏன்னா அவங்க அதெல்லாம் சாப்பிடக்கூடிய வேடர் குலம். அதனால வந்து அந்த உணவெல்லாம் வந்து அவங்க அம்மா கொடுத்து, எவ்வளவு நாளைக்கு ஊன் உணவு இதெல்லாம் கங்குல் புலரவும் உணவு நல்கினா காலை விடிஞ்சதுக்கு அப்புறம் சாப்பாடுலாம் கொடுப்பாங்கன்னா, அம்மா உணவு ஊட்டுறதுங்கிறது எவ்வளவு நாள், கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு 4 வயசு வரைக்கும் அதெல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, நல்கி கொஞ்ச நாள் புரி விளையாட்டின் விட்டு, அப்படின்னா கொஞ்ச நாள் அந்த விளையாட்டு பருவம் 3 வயசு 4 வயசுல போய் படினா அதுக்கு என்ன தெரியும், அந்த விளையாடுற பருவம் எல்லாம் விட்டு சில முறை ஆண்டு நாள் கழிச்சு
செல்வ சிலை வயல் பருவம் சேர்ந்தார்னார். வில் எடுத்து படிக்கூடிய பயிற்சியில கொண்டு சேர்த்தாங்க. வருது அங்க. அருமையான இன்னொரு இடம் சிறுத்தொண்டர் புராணத்துல சீராளர்னு பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் போட்டாங்கிறார். அதை கூட சேக்கலார் சாமிகளுக்கு பொறுக்கல. ஏண்டா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி அவனை கொண்டு எல்கேஜியில் அட்மிஷன் போட்டிருக்கிற. என்ன ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, தம் பந்தமர வந்தவனை பள்ளியில் இருத்தினார். சேக்கலார் சாமி, உன்னுடைய பந்தமும் உன்னுடைய பந்தமெல்லாம் நீங்குவதற்காக வந்த குழந்தை சீராளன், அவனை கொண்டு போய் நீ இந்த பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் அப்படியே சொல்லுவார். வந்து வளர் மூவாண்டில் மயிர் வினை மங்கலம் செய்து, சிகை இதெல்லாம் எடுத்து மயிர் வினை மங்கலம் செய்து, தந்தையாரும் பயந்த தாயாரும், பயந்தன பெற்றெடுத்தன்னு அர்த்தம், தந்தையாரும் பயந்த தாயாரும் அப்படின்னா பயந்த தாயாரும் பயந்த தந்தையாரும் தனிச்சிறுவர் சிந்தை மலர் சொல் தெளிவில் செழுங்கலைகள் பயில தம் பந்தமர வந்தவரை பள்ளியினில் இருத்தினார்னு சேக்கலார் சொல்லுது. ஏன்னா பின்னாடி அந்த ஸ்கூல்ல இருந்தான் வந்தான், கதையே வேற மாதிரி போச்சு, அது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்த குறிப்பை சண்டேசனார் பானத்தை சொல்றாரு. விசார சருமரா ஊர்ல சேர்ந்ததை சொல்றார். அங்க 5 வயசுல சேர்த்தாங்கிறார். 5 வருடம் அவருக்கு அணைய அங்கம் மாறும் உடனிறைந்த சந்தமறைகள் உட்பட அருமையா சொல்றார். எதை படிக்க வச்சாங்கன்னார். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பிஸ்கட் இல்ல இல்ல, தலைவர் மொழிந்த ஆகமங்கள் முந்தையறிவின், நம்ம தலைவர் சொன்ன நூலை படிக்க வச்சாங்களாம். எப்படி சொல்றாரு பாருங்க, 5 வருடம் அவருக்கு அணைய அங்கமாறும் உடனிறைந்த சந்தமறைகள் உட்பட, வேதங்கள்லாம் உட்பட, முன் தலைவர் மொழிந்த ஆகமங்கள் முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால்ங்கிறார். 5 வயசுல ஆமாம் சொன்னா புரியுமா சார்னாரு. இதுதான் முந்தைய பிறவிலே படிச்சுக்கிட்டு வந்திருக்கு. அதனால இப்ப எதுக்கு சொன்னா, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து. அதனால என்ன பண்ணார், இந்த குழந்தைக்கு புரியும். முந்தைய அறிவின் தொடர்ச்சியினால் முகைக்கும் மலரின் வாசம் போல், அப்படின்னா மலர்ந்து வர்ற ஒரு மலர், அதனுடைய வாசம் எப்படி வெளிவரும், அதான் முகைக்கும் மலரின் வாசம் போல் சிந்தை மலர உடன் மலரும் செவ்வி உணர்வு சிறந்ததார் அப்படின்னு சொல்லி சண்டேஸ்வரர் புராணத்துல எதுக்கு சொல்லனா, ஒரு வித்யாரம்பம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியமா இருந்திருக்குன்னு சிறுத்தொண்டர் புராணத்துல படிக்கிறோம், சண்டேசனார் புராணத்துல படிக்கிறோம், கண்ணப்பனார் புராணத்துல பகுதி வருது, நாவுக்கரசு புராணத்துல வருது, இங்க வாதவர் புராணத்துல தன்மையா சொல்லிட்டார். குவலாய மங்கையை நீடு கோலம் செய் தரும் பொன்னும் நவமணியும் குவை செய்து நன்கு உடன் மங்கள நாளில் தவமனமும் திருநீற்றின் நன்மனமும் தவறாத சிவமனமும் பெற கல்வி செல்வி மனம் உணர்வித்தார் என்று அருமையா சொல்றார். அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் உபநயனம்ங்கிற சில பெரிய புராணத்துல சில வரலாறுலாம் உபநயனம் செஞ்சு அப்புறம் படிக்க வச்சாங்கன்னு வருது. சில இடங்கள்ல படிக்க வச்சு உபநயனம். ஏன்னா 3 வயதுக்குள்ள சிகாகர்மம், 5 வயசுக்குள்ள கல்வி ஆரம்பம், 7 வயசுக்குள்ள உபநயனம், இதுதான் அமைப்பு. அதனால 7 வயசுக்குள்ள உபநயனம்னா சிலருக்கு 5 வயசுல உபநயனம் பண்ணி பள்ளிக்கூடம் போயிருக்கலாம், சில பேருக்கு 5 வயசுல பள்ளிக்கூடம் போயிட்டு 6.5 வயசுல உபநயனம் செஞ்சிருக்கலாம். அதனால 2 இருக்கு. இப்படி இருக்கு அப்படியே இருக்கு. இங்க இப்ப என்ன சொல்றார், முதல்ல கல்வி வித்யாரம்பம் முடிஞ்சது, இப்போ உபநயனம் பண்றாங்க. அது சொல்றார், இது நூல் மற்றது நூல் இல்லை எனும் அருசமய வித நூலும் தலநூலும் விரிந்த புராதன நூலும் பொது நூல் ஒன்று உலகனைத்தும் புகழ் மறை நூலும் சைவ முதுநூலும் தரிப்பார்க்கு முன்னூலும் தரித்தார்கள். அருமையா சொன்னார். யாருக்குடா போய் நீங்க உபநயனம் பண்றீங்க சொல்றாரு. கடவுள் மாமுனிவருக்கு பொறுக்கலை. ஏன்னா உபநயனம்ங்கிறது அடுத்த வேதாங்கள்லாம் படிக்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அடிப்படை இது. இதை நீங்க யாருக்கு போய் செஞ்சு வைக்கிறீங்கன்னு 5 நூல் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாரு, இது நூல் அல்லது மற்றது நூல் இல்லை எனும் அருசமய வித நூலும்னார். அப்படின்னா அருசமயம்னா புறச்சமயங்கள், அந்த சமயவாதிகள்ல எங்க நூல் தான் சிறந்தது, இதை விட சிறந்த நூலே கிடையாதுன்னு மெச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நூல்களையும் அவ்வளவு படிச்சவராம். ஏனை சமயத்தார் நூலுலையும் பரபக்கத்தையும் நல்லா படிச்சிருக்கிறார். அதனால முதல்ல அதான் சொல்றார், இது நூல் மற்றது நூல் இல்லை எனும் அருசமய, அதுதான் ரொம்ப சிறப்பு. இதுதான் நூல் சிறப்பு.
இதை விட வேற நூல் சிறப்பு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நூல்கள் சிறப்பு கிடையாது. முதல்ல சைவம் தன்னுடைய நூல் அப்படி சொல்லவே இல்லை. வேத நூல், சைவ நூல் என்று 2 நூல்கள் சித்தியார் சொல்ற. அப்ப இதுல எதை எடுத்துக்கணும்? ஓது சமயங்கள் பொருள் நூல்கள் பல உள, இதில் யாது சமயம் யாது பொருள் நூறு அருமையா ஒரு வார்த்தை சொல்றார். எது நூல்னு எப்படி எடுக்கணும்னாரு. சைவ நூலை சிறப்ப சொல்றார். சைவத்தை இது ஆகும் அது அல்லது என்னும் பிணக்கது இன்றி நீதியினால் இவை எல்லாம் ஓரிடத்தே காண நின்றது யாதொரு சமயம் அது சமயம். சைவத்தை எல்லாருக்கும் இடம் கொடுத்து இவன் பிடிக்காது, இவன் எங்களுக்கு ஒத்து வர மாட்டான்னு மறுக்கிறதே இல்லையா. அவன் இடத்துல சரி இருக்கட்டும், குழந்தை இப்பதான் சார் இவன் கடவுளே இல்லைங்கிறான், வரட்டும், கொஞ்ச நாள் ஆனா வருவான். சார் இவன் கடவுள் உண்டுன்னு ஒத்துக்கிறான், ஆனா யாரையும் போய் கும்பிடுறான், வரட்டும். கடவுள் இல்லைன்னு சொன்னவனோட கொஞ்சம் முன்னேறி இருக்கான்ல, வருவான். வாடா ராஜா, இருடா உட்கார்ற, நீ அங்கன உட்கார். சார் இவன் சிவபெருமான் கடவுள் உண்டுங்கிறான், ஆனா வழிபட மாட்டாங்கிறான், வேற மாதிரி இல்லைன்னு சொல்றான், உட்கார்றா. அவனுக்கு திருநீர் தெரியாதுடா, கொஞ்சமா திருநீர் பூசணும் வந்துவான். சார் இவன் திருநீர் பூசுற அளவுக்கு வந்துட்டான், கண்டமனை பூசிக்கிறான் சார், எப்படி பூசணே தெரியல இவனுக்கு, 16 இடத்துல பூசணும் 30 இடத்துல பூசணுங்கிறான். அரட்டுண்டா, பூசுற அளவுக்கு வந்துட்டான்ல, வருவான்டா. அவனையும் எல்லாரையும் அரவணைச்சு இது ஆகும் அது அல்லது என்னும் பிணக்கது இன்றி நீதியினால் இவை எல்லாம் ஓரிடத்தே காண நின்றது யாதொரு சமயம் அது சமயம். சித்தியார் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னாரு அப்பர் சுவாமி. அப்பர் சுவாமிகள் தான் ஒரு கேள்வி கேட்கிட்டார் நம்மகிட்ட, இங்க வாடா, நீ ஏன்டா அடுத்த சமயத்தை போய் குறை சொல்ல, அந்த சமயத்தை நான் சொல்றேன் சிவபெருமான் தான் செஞ்சாருங்கிறேன். சுவாமி இப்படி சொல்லிட்டீங்க, ஒருவேளை நீ ஒத்துக்கலன்னா நான் வேற மாதிரி கேட்பேன். அப்ப இந்த சமயத்தை இவன் செய்யும் பொழுது சிவபெருமானுக்கு தெரியாம நடந்ததுன்னு நீ சொல்லுவியா? ஐயோ அப்படி இல்லை சாமி, அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அவனால தடுக்க முடியல, அவனுக்கு ஆற்றல் இல்லை, அப்படி சொல்வியா? ஷோ அப்படி இல்லை சாமி. அப்ப இது என்ன அர்த்தம்? கடவுள் இல்லைன்னு ஒரு சமயம் பேசுறான், இது சாமிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் சாமி. அவருக்கு தெரியாம நடந்திருக்குன்னு சொல்ல முடியாது. சொன்னா பேரறிவாளங்கிறது அடிபட்டு போகும். இல்லை அவனுக்கு தெரிஞ்சது, தடுக்க முடியல, என்ன பண்ண முடியும்? அரசியல் சூழ்நிலைகள் அந்த அளவு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி சொன்னோம்னா வளரணும்னு அர்த்தம். அவனுடைய சர்வ வல்லமைக்கு அப்போ இழுக்கு. அப்ப எப்படி சொல்வீங்க? அவனுக்கு தெரிஞ்சா நடக்கு, அவன் தான் செய்யறான். அப்புறம் சாமி ஒரு வாட்டில் அருமையா போட்டு போயிட்டார். விரிவிலா அறிவினார்கள் வேறு ஒரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும். அவங்கெல்லாம் யாருடான்னாரு? அறிவுன்னு விரிவடையல, குறுகலான அறிவுடையவர்கள். சித்தாந்த சைவர்கள் விரிந்த அறிவுடையவர்கள். அதனால இந்த விரிவிலா அறிவினார்கள் செய்யறதையும் அவன் சரி சரின்னு ஏத்துக்கிறான். குழந்தை செய்து சரி, இப்ப நம்ம வீட்டுல தான் குழந்தை பாலை கூட்டிடுது, என்ன பண்ணான்? சரி குழந்தை திருந்தட்டும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிற மாதிரி விட்டான் அப்படின்னு அப்பர் சாமி பதிவு பண்றாரு திருப்பெருவேளூர் தேவாரம். விரிவிலா அறிவினார்கள் வேறு ஒரு சமயம் செய்து எரிவினால் சொன்னாரேனும் எம்பிரார்க்கு ஏற்றதாகும். அப்படியே வாங்கிறா சித்தியார். இது ஆகும் அது அல்லது என்னும் பிணக்கதின்றி நீதியினால் இவை எல்லாம் ஓரிடத்தை காண நின்றது யாதொரு சமயம் அது சமயம் விட்டார். அதனால அப்படி அப்போ யார் சொல்வா எங்க நூல் தான் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்றவங்க யாருன்னா, அந்த சமய அறிவுல கீழான நிலையில இருக்கிறவங்க. அந்த நூல்களையும் இவர் படிச்சிருக்கிறாராம். அந்தந்த சமயம் என்ன சொல்லுதுன்னு படிச்சிருக்காரு. அதுதான் மாயாவாதத்தையும் புத்த மதத்தையும் மறுக்கிறதுக்கு. ஏன்னா அவன் சமயம் என்னன்னு தெரியணும்ல, அதை சொல்றாரு. இது நூல் மற்றது அல்லது நூல் இல்லை எனும் அருசமய வித நூலும் முதல்ல. அடுத்தால எதை படிச்சார்னாரு? தல நூலும், தலபுராணங்களை. ஒவ்வொரு தலபுராணமும் தெரிஞ்சிருக்கு. பவனாசத்துக்கு வந்தா பவனாசம் தலபுராணம் படிச்சிருக்குது முகலாலிங்க முனிவர் பாண்டார். திருவானைக்கா போனா திருவானைக்கா புராணம் தெரியுது அவருக்கு, பெஜ்ஜி முனிவர் பாண்டார். சும்மா வேடிக்கைக்கா சொல்லுவாங்க, காலத்தால பின்னாடி வேடிக்கைக்கா. அப்படி எல்லா தலபுராணங்களையும் படிச்சு வச்சிருக்கிறார். அதாவது அந்தந்த ஊர்ல சுவாமி என்னென்ன அருள் செய்திருக்கிறார் படிச்சு வச்சிருக்கார். தலவு நூலும் விரிந்த புராதன நூலும். புராதன நூல்லாம் பழமையான நூல்கள், புராணங்கள். இது தலபுராணங்கள் போல ஏனைய புராணங்கள். சுவாமி செய்த திருவிளையாடல்களை எல்லாம் சொல்றாரு. திருவிளையாடல் கந்தபெருமான் எப்படி செஞ்சார், கந்தவேல் மாக்கதைன்னு சொல்லி வச்சாரு கந்த புராணம். இப்படி பல புராணங்கள். அந்த பிரதான நூலும் மூணாவதா. நாலாவது பொது நூல் என்று உலகனைத்தும் புகழ் மறை நூலும். பொது நூல் என்று சொல்லக்கூடிய வேதங்கள், அதையும் ஃபுல்லா. அதுக்கப்புறம் ஒண்ணு சொல்றார்,
சைவ முது நூலும் ஆகமங்கள். நமக்கு ஒண்ணு சிறப்பு, சைவ முது நூல்னார், ரொம்ப உயர்ந்தது. சைவ முது நூலும் தரிப்பார்க்குன்னாரு. அப்போ 5 நூல் சொல்றாரு. புறச்சமயங்கள் சொன்ன அவர்களுடைய நூலும், தலபுராணங்களும், பழமையான புராணங்களும், பொது நூல்கள் என்று சொல்லப்பட்ட வேதங்களும், சிவபெருமான் சைவர்கள் நூல் என்று சொல்லுகின்ற ஆகமங்களையும், இவையெல்லாம் இந்த நூல்களை எல்லாம் படித்தவர்க்கு இந்த 3 நூலை கொண்டு மாட்டி விட்டாங்க. ஏன்னா இந்த நூல் கொடுக்கறது எதுக்குன்னா அடுத்தால வேதம் எல்லாம் படிக்கிறதுக்கு. ஆனாலும் அதை எப்படி கொடுத்தாருன்னா, இது நூல் மற்றது நூல் இல்லை எனும் அருசமய வித நூலும் தலநூலும் விரிந்த பிரதான நூலும் பொது நூல் என்று உலகனைத்தும் புகழ் மறை நூலும் சைவ முதுநூலும் தரிப்பார்க்கு. அப்படின்னா அதையெல்லாம், தரித்தல்னா அணிந்து கொள்ளுதல் அர்த்தம், அதையெல்லாம் படித்து அணிந்து கொண்டவர் அப்படின்னு அவர் பெருமை. அப்பேற்பட்டவருக்கு போய் முன்னூலும் தரித்தார்கள் என்று சொல்லி உபநயனம் செய்தார்கள் என்று சொன்னார். சொல்லிட்டு முன்னூல் கொடுத்தாச்சு. உபநயனம் ஒரு 6-7 வயசுல. 16 வயசுக்குள்ள என்னவெல்லாம் படிச்சாங்க. மிக்கு அலையும் செழுநீரும் மதிக்கலையும் இலைக்கும் அவர், அக்கு அலையும் தோழர் புலியதற் கலைவர் நல் அருளால், ஒக்கலையும் பிறக்கலையும் ஒளிந்திடும் ஆகம கலையும் எக்கலையும் கற்றுணர்ந்தார். 8 ஆண்டு எல்லையினில். 8 ஆண்டுன்னா 16 ஆண்டுல என்னவெல்லாம் படிச்சார். மிக்கலையும் செழுநீரும், மிக்கு அலைகின்ற செழுமை பொருந்திய கங்கை நீர். மிக்கு அலையும் அப்படின்னா கங்கை நீரையும் செழுநீரும், மதிக்கலையும் சந்திரனையும் இலைக்கும் அவர், அக்கலையும் தோள், அக்குன்னா எலும்பு, எலும்பு மாலை அணிந்தவன். அக்கு அலையும் தோழர், எலும்பு மாலை அணிந்தவர். புலியதற் கலைவர், புலித்தோலை ஆடையாக உடையவர். நல்லருளால், இவ்வளவு சிவபெருமான சொல்லி அவருடைய அருளால். எப்படி படிச்சார்னா இவரா படிச்சார்னு சொல்லக்கூடாது, பெருமானுடைய அருளால். ஒக்கலையும் பிறக்கலையும். ஒக்கலை அப்படிங்கிறது உறவினர்கள், இவங்க சொந்த பந்தம் உறவு, அதையெல்லாம் தெரிஞ்சு. பிறக்கலையும் அப்படின்னாரு. பிறக்கல்னா பிறப்பு இறப்புகளை, அந்த நெறிகளை எல்லாம் பிறக்கல் அப்படின்னு. பிறக்கலையும்னா பிறப்பு இறப்பு பற்றிய நூலா. அப்ப என்ன அர்த்தம், ஒக்கலையும் பொழுது இந்த உலக இன்பங்களை எல்லாம் அது தருகின்ற நூல்களையும், பின்னர் பிறக்கலையும் அப்படின்னா பிறப்பிலிருந்து வெளிவிடுவதற்குரிய அந்த நூல்களையும், மொழிந்திடும் இதையெல்லாம் சொல்லுகின்ற ஆகம கலைகளையும், ஆகமங்கள் எல்லாத்தையும் எக்கலையும் கற்றுணர்ந்தார். இவ்வளவு சொல்லிட்டு இது இவ்வளவுதானே அப்படின்னு சொல்லாம என்ன ஒரு வார்த்தையை போட்டாரு, எக்கலையும் அப்படின்ட்டு. அப்படின்னா எல்லா நூல்களையும் அர்த்தம். எக்கலையும் அப்படின்னா பொது, ஏன்னா ஏதாவது ஒன்ன சொல்ல விட்டுட்டா, அதனால எக்கலையும் கற்று உணர்ந்தார்னார். இந்த வேர்பிள்ளை அந்த எக்கலையும்ங்கிறதுக்கு எடுத்து எழுதுறார். என்னெல்லாம் படிச்சார்னார். வேதம் படிச்சாராம். வேதத்தினுடைய 6 அங்கமாம் இருக்கின்ற சிக்ஷை, கற்பம், வியாகரணம், சந்தசு, சோதிஷம், நிருத்தம் 6ஐயும் படிச்சாராம். தர்க்கம் படிச்சாராம். தர்மசாஸ்திரம் தெரியுமா, மீமாம்சை தெரியுமா, ஆயுள் வேதம் தெரியுமா, தனுர்வேதம் தெரியுமா, ராஜநீதி தெரியுமா, இதெல்லாம் படிச்சாருங்கிறார். எக்கலையும்ல ஒரு விழுதையும் கொண்டு வந்தார். 6 அங்கம் என்று சொல்லக்கூடிய வேதத்துக்கு சிக்ஷை அப்படின்னா எழுத்து இலக்கணம், அதான் சிக்ஷை என்பது. வியாகரணம் என்பது சொல் இலக்கணம். கற்பம் அப்படிங்கிறது கர்ம அனுஷ்டான முறைகள், அதான் கற்பம் என்று சொல்லப்படும். சந்தசு அப்படின்னா பாட்டு, பா இலக்கணம். சோதிடம் நல்ல நேரங்கள் பூர்த்தி செய்கிறது. நிருத்தம் அப்படின்னா நிகண்டு, அகராதிகள், பொருள் அகராதிகள். இவ்வளவும் அந்த 6 அங்கம். அதான் சொல்றாரு, சிக்ஷை, கற்பம், வியாகரணம், சந்தசு, சோதிடம், நிருத்தம் முதலாய தர்க்கம். தர்க்கம்னா ஒரு வாதம் செய்யறதுக்கு நியாய நூல் சாஸ்திரங்கள் தர்க்கம். அப்ப கூட நான் வரும்பொழுது நம்ம ஐயா கேட்டுட்டு இருந்தாப்புல, அந்த தாலி பீஜ நியாயம்னா என்ன, இந்த நியாயங்கள்லாம் எங்க ஒண்ணா தர்க்கத்துல வருது. அதனால தர்க்கம், தர்ம சாஸ்திரங்கள், மீமாம்சை, ஆயுள் வேதம், தனுர்வேதம், ராஜநீதி முதலியனங்கிறார். இவ்வளவும் அதெல்லாம் படிச்சார். எக்கலையும் கற்றார்னு சொல்லல, கற்று உணர்ந்தாருன்ற. அப்படின்னா எல்லாத்தையும் படிச்சு அந்த நிலையில் நிக்கிற. கற்று உணர்ந்தார். 8 ஆண்டு எல்லையினில், 16 ஆண்டுகளுக்குள்ள. இதெல்லாம் காரணம் என்னன்னு ஒரே வார்த்தை போட்டார், பெருமான் நல்ல அருளால். பெருமானுடைய அருளால. என்ன சும்மா படிக்க முடியுமா?
விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி கருத்திலுரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து உமாவிஸ்வரர் சிவபிரகாஷ் எழுத ஆரம்பிக்கன்னு சொல்லும் பொழுதே சிவஞான போதத்தை மெய்கண்டார் தந்தார், சிவஞான சித்தியார அருள் சிவாச்சார் தந்தார். அதை ரெண்டையும் நான் விரும்பி படித்தேன். அவங்க திருவடிகளை வணங்கி படித்தேன் ரொம்ப விரும்பி. அதுக்கப்புறம் அந்த நூல் எழுதும் பொழுது அவர் வார்த்தை போட்டார். என்ன சொன்னார்? திருவருளால் தெரித்த குரு முதல்வர் உயர் சிவஞான போதம் செப்பினர், பின்பு அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தனர், மற்ற அவர்கள் திருவடிகள் போற்றி விளம்பிய நூல் அவை இரண்டும் விரும்பி நோக்கி. விரும்பி நோக்கிங்கிறது படிக்கிறது அப்படி படிக்கணும். எங்க அப்பா படிக்க சொல்லிச்சு, அதான் நான் படிக்கேன்னு படிக்கப்படாதான். விரும்பி நோக்கி கருத்தில் உரை திருவருளும் இறைவன் நூலும் கலந்து பொது உண்மை என கருதியானும் அருத்தி மிக உரைப்பன் வளர்விருத்தம் நூறும் ஆசில் சிவப்பிரகாசம் ஆகும் அன்றே அப்படின்னு சொல்றார். அப்படின்னா திருவருளும் அதான் இங்கே சொன்னார். அக்கலையும் தோழர் புலியதற் கலைவர் நல்ல அருளால், பெருமானுடைய திருவருளால் ஒக்கலையும் பிறக்கலையும் ஒளிந்திடும் ஆகமகலையும் எக்கலையும் கற்றுணர்ந்தார் 8 ஆண்டு எல்லையினில். இது படிச்சாரு. அப்ப படிச்சாருன்னா இப்ப அவரை பற்றி செய்திகள் வெளியே தெரிய ஆரம்பிங்கன்னா, வாதவூர்ல ஒருத்தர் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப படிச்சிருக்கிறார், எல்லாத்தையும் அவர் தெரியாத விஷயமே இல்லை சார், எதை கேட்டாலும் பேசுறார் அப்படிங்கிற அவரை பத்தி தெரிய வருது. உழைக்கரனுக்கு அன்பாகி உண்மை உணர்ந்து உலகமெல்லாம் பிழைக்க அருள் கவி பாடும் பெரியவர்தம் செயலெல்லாம் தலைத்த கலை தமிழ் மாறன் தக்கோர்கள் உரைப்ப அறிந்து அழைத்து உரிமை திறனல்கி அகலான் அன்பனாயினான். உழைக்கரனுக்கு அன்பாகி, உழைனா மான் அர்த்தம். மானை கையில் ஏந்தியது சுவாமி. மான் மரி ஏந்தி படிக்கணும் இல்லையா? அதனால உழைக்கரன் அப்படின்னா கரத்திலே உலையை கொண்டவன் யாரு? சுவாமி. உழைக்கரன்னா மானை கையில் ஏந்தியவன். உழைக்கரனுக்கு அன்பாகி சிவபெருமானுக்கு மீது அன்பு கொண்டு உண்மை உணர்ந்து வேதாகம உண்மையெல்லாம் தான் இதுவரை கற்ற நூல்களுடைய உண்மையெல்லாம் உணர்ந்து உலகமெல்லாம் பிழைக்க அருள் கவி பாடும். உலகமெல்லாம் பிழைக்கன்னா உலகம் என்பது இந்த இடத்துல ஆகுபெயராய் உயிர்களை உணர்த்திற்று இலக்கணம். அப்ப உலகம் சிறந்து விளங்குன்னா என்ன அர்த்தம்? அங்க இருக்கிற மக்கள் சிறந்து விளங்குகிறார்கள். அதனால உலகம் எல்லாம் பிழைக்கன்னா உலகத்தில் உள்ள இந்த மக்கள் எல்லாம் பிழைக்கன்னா என்ன அர்த்தம்? நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக அருள் கவி பாடும். என்ன அருள் கவி? திருவாசகம். அருள் கவி பாடும் பெரியவர் தம் செயல் எல்லாம், இவருடைய செயல் எல்லாம் தலைத்த கலை தமிழ் மாறன் அப்படின்னா 64 கலைகளுக்கும் சிறப்பாக விளங்குகின்ற தமிழ். தலைத்தன பரந்த கலைகளை உடைய தமிழ். அந்த தமிழ் வேந்தன் யாரு? பாண்டிய மன்னன். தமிழ் மாறன் தக்கோர்கள் உரைப்ப அறிந்து. அவருக்கு இருக்கிற மந்திரிகள் கூட இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, மன்னா இந்த மாதிரி திருவாத ஊர்ல ஒரு தம்பி, ஏதோ வாத ஊரன்னு பேருன்னு சொல்றாங்க, ஒரு வேத ஆகமங்கள் நுட்பங்கள் தர்மசாஸ்திரம் தர்க்கம் எல்லாமே இது பண்ணி நிறைய ரொம்ப ஒரு பெரிய அறிவாளியா இருப்பார்னு சொல்றாங்க அப்படின்னு செய்தி போது அவருக்கு. அந்த காலத்துல என்ன பண்ணியிருக்கிறாங்க, அரசர்கள்லாம் நல்ல படிச்சவன் கெட்டிக்காரன் மந்திரியா இருக்கணும்னு வச்சிருக்காங்க. நான் இப்ப இது அதை சொல்றேனுங்க. அதனால என்ன சொன்னார் பாருங்க, தலைத்த கலை தமிழ் மாறன் தக்கோர்கள் உரைப்ப அறிந்து சொல்லும் போது அதை தெரிஞ்சு கொண்டு அழைத்து உரிமை திறம் நல்கி. என்னமா சொல்றாரு? அழைச்சு சார் கூப்பிட்டாருன்னு போனேன், அந்த ஆளை பாக்குறதுக்கு 1.5 மணி நேரம் வெளியே உட்கார வச்சுட்டான் அந்த மன்னன். அப்படி இல்லையா? ரொம்ப மரியாதை எடுத்து உள்ள கூப்பிடுறாரு. அதை சொல்றாரு, அழைத்து உரிமை திறம் நல்கி என்ன பண்ணான்னாரு, அகலான் நண்பாயினான்னாரு. மன்னன் இவருக்கு நண்பனானான், இவர் அவனுக்கு நண்பனானான்னு சொல்ல. ராஜாவே நமக்கு தெரியும் அப்படின்னு திருவாதூர்ல போய் இவர் பேசல, ராஜா சொல்லி இருக்கிறான், அந்த திருவாதூர் தம்பி எனக்கு ஃப்ரெண்டு, இப்போ நான் அவனுக்கு நண்பனா இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த அரிமர்த்தனம் பாண்டியன் பக்குவத்துல எவ்வளவு உயர்ந்திருப்பான். அதனாலதான் சார் சுவாமி அவனுக்கும் காட்சி கொடுத்தான். இங்க குதிரை வாங்க வரும் பொழுது, குதிரையோட வரும் பொழுது அரிமர்த்தன பாண்டியனும் பார்த்தான்ல அவனை, இல்லைன்னா அவனுக்கு காட்டாம போயிருந்திருக்கலாமே. அவனுக்கும் அந்த பக்கம் இருக்க போய் தானே.
பின்னாடி எல்லாம் சொல்றாரு, குதிரை வாங்க போகும்பொழுது எப்படிலாம் அவன் நடந்துகிட்டான்னு சொல்றாரு. இதுலதான் ஒரு செய்தி சொல்றாரு. எவ்வளவு பொண்ணு எடுத்துட்டு போனாங்கிற செய்தியெல்லாம் எங்க சொல்றாரு? திருவிளையாடல் புராணத்துல ரொம்ப அருமையா சொல்லிடுவாரு. எவ்வளவு பணம் அவர் குதிரை வாங்க எடுத்துட்டு போனார்னே அந்த மன்னனுக்கு தெரியலையாம். ஏன்னா கஜானா சாவியை கொடுத்து நம்பிக்கை பாருங்க, குதிரைக்கு வேண்டிய எவ்வளவு பணம் எடுத்துட்டு போங்கன்ட்டு. எல்லாம் முடிஞ்சு வந்து இந்த பிரச்சனைகள்லாம் ஆன உடனே அப்போ மந்திரியை உட்கார வச்சு மன்னன் பேசுறான். என்ன நடந்தது, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளவு பணம் எடுத்துட்டு போனீங்க? அது வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு எடுத்துட்டு போனேன்னு தெரியாது. என்ன ஒரு நிலைமை. இது திருவிழா பணம். ஆனா இங்க சொல்லிட்டார், ஏழை ஏழையான ஒரு பொண்ணும்ட்டார். இங்க 7 எடுத்துட்டு போனார்னு கணக்கெல்லாம் கொடுக்குறார் இந்த இடத்துல. அப்ப பாருங்க, அழைத்து உரிமை திறம் நல்கி அகலா நண்பன், அவரை விட்டு அகலாத நண்பன், கடைசி வரைக்கும் அகலல. அதுதான் நடுவில் எங்கேயோ ஒரு காலத்துல அப்புறம் குதிரை அந்த பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க சார் அப்படின்னு. அதுக்கப்புறமும் கூடயே தான் இருக்கிறான். ஆனாலும் என்ன பண்ணா, வாத ஊரர் மன்னருக்கு அன்பனாயினான்னு சொல்லல, மன்னர் வாத ஊரருக்கு நண்பனாயினார். அழைத்து உரிமை திறம் நல்லி அகலா நண்பாயினான் சொல்லிட்டு, சங்கோலமிடும் பலன தடம்புடை சூழ் வாதவூர் எங்கோவின் செய்கை அறிந்து இயல்புடையோர் என நாடி பொங்கோத வேலை நிலம் புறந்து பெரும் பகை துறந்து செங்கோன்மை முறை நடத்தும் செழு தலைமை திறம் நல்கினர். சங்கு ஓலமிடும் பழன தடம்புடை சூழ் வாதவூர். ஊரை பெருமையா சொல்ற. பழனம்னா வயலு, திருப்பழனம்னு ஒரு ஊரே இருக்கு சுவாமி இல்லையா? சொல்மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே, அங்கதானே படுற திருப்பழனம். பழனம்னா வயல்னு அர்த்தம். சங்கோலமிடும் சங்குகள் ஒலிக்கின்ற பரந்த வயல்கள் சூழ்ந்த திருவாதவூர் சிறப்புக்காக. தடம்புடை சூழ் வாதவூர் எங்கோவின் செய்கை அறிந்து அப்படின்னா, வாதவூர் எங்கோ. என்ன அருமையா சொல்லுவாங்க. அந்த மன்னன் நினைக்கிறான், அந்த வாதவூர் எம்கோன்னா அந்த வாத ஊரினுடைய தலைவன் யார? மாணிக்கவாசகர. எம்கோ அப்படின்னு சொன்னா, என் கோன்னு சொல்லல, வேர்புள்ளை அதை வெறும் நுட்பத்தை எழுதுறாரு. அவன் எம்கோன் என்று சொன்னது சைவர் யாவரையும் உளப்படுத்து என்றார். மாணிக்கவாசகருக்கு நமக்கு அவ்வளவு பேருக்கு அரசன் மாணிக்கவாசகர்னு எழுதுறாரு. எம்கோ அப்படின்னா என்கோன்னு மன்னன் என்னுடைய அரசன் அவர் சொல்லாம வாதவூர் எம்கோ அப்படின்னு சொன்னது ஏன்னா சைவராகிய யாவரையும் உளத்தில் கொண்டு. சித்தி தெருநாதன், தென்கமலை வாழ்நாதன், பக்தி தெருநாதன், பரநாதன், முக்தி பெருநாதன், ஞான பிரகாசன், உண்மை தெருநாதன், நம் குருநாதன். குருஞான சம்பந்த சுவாமிகள் கமல ஞான பிரகாசரை பாடும்பொழுது சிவபோசாரத்துல நம் குருநாதன் பர், என் குருநாதன் சொல்ல. ஏன்னாரு, அன்றிலிருந்து இன்றைய வரைக்கும் நமக்கும் யாவருக்கும் கமல ஞான பிரகாசர் குருநாதன். அந்த ஒரு பரந்த உள்ளம். உங்களுக்கெல்லாம் குருநாதர் ஒழுங்கா படி போ அப்படின்னு சொல்ல, நமக்கெல்லாம் அவர் தான் குருநாதன். அருணை வடிமொழியை சொல்ல நம் குருநாதன் எனவே யாவர்க்கும் எழுதுவார். அது மாதிரி இங்க என்ன பண்ணாரு, வாதவூர் எம்கோ அப்படிங்கிறதுக்கு வேர்பிள்ளை எழுதுறாரு, சைவர் யாவரையும் உளப்படுத்தின்னு எழுதுறாரு. நமக்கு எல்லாத்துக்கும் அரசன் அந்த வாதவூரார் பெருமான் மாணிக்கவாசர். எம்கோவின் செய்கை அறிந்து இயல்பு செய்கை அறிந்து இயல்புடையோர் என நாடி, அவர் படிச்சிருக்காருன்னு கேள்விப்பட்டார். அப்புறம் அவருடைய செய்கை அறிந்துங்கிறார். அவர் எப்படி ஆள் என்ன அதெல்லாம் மன்னர் விசாரிச்சு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறான். ரொம்ப ஒழுக்கமான தம்பி, ரொம்ப அன்பா இருக்கிறார், அதெல்லாம் தெரிஞ்சு இயல்புடையோர் என நல்ல குணங்கள்லாம் உடையவர் இவர் என நாடி அவரை சென்று தேடி, பொங்கோத வேலை நிலம் பறந்து பெரும் பகை துறந்து, பொங்கு ஓத கடல், வேலைன்னா கடல், அதனால கடல் சூழ்ந்த இந்த நிலத்திற்கு நிலம் புலம் பறந்து பெரும் பகை துறந்து, இந்த நாட்டில் ஏற்படக்கூடிய பகையெல்லாம் நீங்குமாறு பகை துறந்து செங்கோன்மை முறை நடத்தும், மனுநீதி வழியாக அந்த செங்கோன்மை முறையாக நடத்தக்கூடிய அந்த திறத்துக்கு செழும் தலைமை திறம் நல்கினர். அப்படின்னா அமைச்சரா எப்படி கொடுத்தார் அப்படின்னா, சரி 32ல நீங்களும் ஒரு அமைச்சர் 33வது ஒண்ணு இருந்துக்கங்க, அப்புறம் பார்ப்போம், அப்படி கொடுக்கலையா, செங்கோன்மை முறை நடத்தும் செழும் தலைமை திறம் நல்கினர். முதலமைச்சரா கொண்டு அந்த பணியை வந்து கொடுத்தாங்க. அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கெல்லாம் முதன்மையானவன் என்கின்ற நிலைமையிலே
சங்கோலமிடும் பழனத் தடம் புடைசூழ் வாதவூர் எம்கோவின் செய்கை அறிந்து இயல்புடை இயல்புடையோர் என நாடி பொங்கோத வேலை நிலம் புறந்து பரம் பகை துறந்து செங்கோன்மை முறை நடத்தும் செழுந்தலைமை திறம் நல்கி. ஒரே ஒரு பாட்டு வாசிச்சுட்டு முடிச்சுக்கிறேன். தென்னவன் பிரம்மராயன் என்று அருள் சிறக்கும் நாமம் மன்னவர் மதிக்க நல்கி வையகம் முயல்வதாக மின்னவ மணிப்பூ நாடை வெண்மதி கவிகை தண்டு பொன்னவிர் கவிரி வேளம் அளித்தனன் பொருணை நாடன். பொருணைனா தாமிரபரணி, தாமிரபரணி அதாவது அந்த புதிய பொருணை நாடன்னா பாண்டி நாட்டு மன்னன் என்னவெல்லாம் இவருக்கு கொடுத்தான்னு சொல்றாரு. தென்னவன் பிரம்மராயன் என்று அருள் சிறக்கும் நாமம், அருள் சிறந்த பெயராக தென்னவன் பிரம்மராயன் என்று அவருக்கு பட்டம் கொடுத்து மன்னர்களெல்லாம் கூட அவரை மதிக்கின்ற அளவிலே, இந்த நாட்டு அமைச்சர்கள் மட்டும் இல்லை, மற்ற நாட்டு மன்னர்களெல்லாம் கூட இவரை மதிக்கின்ற அளவிலே இவரை உயரத்துல வச்சு மன்னவர் மதிக்க நல்கி வையகம் முயல்வதாக இந்த உலகம் பிழைக்கும்படி மின்னவ மணி பூ நாடை தங்கத்தினால் ஆன இதைகளெல்லாம் கொடுத்து வெண்மதி கவி உண்டு சந்திரன் போன்ற வெண்கொற்ற குடையை கொடுத்து தண்டுன்னா சிவிகை முத்து சிவிகை கொடுத்துருக்கிறான் சுவாமி. ஞான சம்பந்தருக்கு சுவாமி கொடுத்தான், மாணிக்கவாசகர் பாண்டிய மன்னன் கொடுக்குறான். தண்டுன்னா முத்துச்சிவிகைன்னு அர்த்தம். பொன்னவிர் அப்படி கவரி அப்படின்னா, கவரின்னா சாமரம், பொன்னவிர் கமரின்னா பொற்பிரகாசம் உடையன்னு பொதுவாக எழுதிட்டு போயிட்டாங்க. வேற்பிள்ளைக்கு அதுல திருப்தி இல்லை. அவர் எழுதுறாரு பொற்காப்பு விளங்கும் சாமரமாம்னு எழுதுறாங்க. அந்த சாமரத்துக்குள்ள இது தங்கத்தினாலானது. இது சும்மா ஏதோ பொற்பிரகாசம் உடையன்னு இல்லை, பொற்காப்பு விளங்கும் சாமரம்னு எழுதுவார். அதனால பொன்னவிர் கவரி வேளம் யானை அளித்தனன் பொருணை நாடன். பொருணைனா தாமிரபரணி. ஆனால் தாமிரபரணி பாய்கின்ற அந்த பாண்டிய நாடு, அந்த நாட்டினுடைய அரசன். இதையெல்லாம் மாணிக்கவாசகர் என தென்னன் பிரம்மராயன் என்று பட்டம் கொடுத்து அவருக்கு சாமரம் வீசுவதற்கான பொற்சாமரம் கொடுத்து முத்து சிவிகை கொடுத்து அவருக்கு வெண்மதி வெண்கொற்ற கொடை கொடுத்து தங்கத்தால் ஆன இதுகளெல்லாம் கொடுத்து ஏனைய மன்னரும் மதிக்கத்தக்க அளவிலே உயர்ந்த இடத்திலே அவரை வைத்து சிறப்பித்தான் என்ற செய்தியோடு 15வது பாடலோடு இன்றைய சிந்தனையை நாம நிறைவு செய்கிறோம். இதற்கு துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும். ஏன்னா இன்றைக்கு செய்தி எங்கிருந்து ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஞான மாணிக்கவாசகர் தோன்றிய அந்த வாத ஊரினுடைய சிறப்பு, அது தேவரீர் ஊரும் மேன்மை என்று தேவர் உலகத்திலும் சிறந்த ஒரு பதியாக விளங்குகின்றது. அங்கு பாய்ந்து வரக்கூடிய இடப வாகனத்தில் வருகின்ற பெருமான் இருக்கின்ற ஊர், மறைகளை எல்லாம் பாடுகின்ற அந்தணர்கள் இருக்கின்ற ஊர் என்றெல்லாம் வாத ஊரரை சொல்லி, அந்த வாத ஊரிலே சைவனரி தலைவனவன் தனித்தேவி மின்னணையோடு இருவயிற்றின் அப்படின்னா ஆமாத்தியர் குலத்திலே வந்த சம்புவாத சிவாச்சாரியாருக்கும் சிவஞானவதியாருக்கும் எப்படி வந்தார்னாரு, மென்கொடி பங்கினன் அருளால், அம்மாவை ஒரு பாகத்திலே கொண்ட சிவபெருமானுடைய அருளாலே தென்னவன் செங்கோன் முதல்வர், அப்படி முதலமைச்சராக பின்னால் வரக்கூடிய ஒரு அவதாரம் செய்தார்னு சொல்லி, அவர் வந்ததெல்லாம் பொய் மாயை இந்த உலகில புறச்சமய நட்சத்திரங்கள் எல்லாம் ஒளிமழுங்க, அதனால் நரகத்திலே போகின்ற அந்த நிலையை நீங்க சூரியனாக அவதாரம் செய்தார் என்று சொல்லி, அவ்வாறு பிறவி ஒரு பிறவிக்கும் இல்லாத இவருக்கு, பிறவிக்காக உள்ள ஒரு பெயரும் இல்லாத இவருக்கு திருவாத ஊரர் என்று பெயர் வைத்தார்கள் என்று சொல்லி, அவர் தவம் எனும் பெரிய வித்துள் தங்கி அங்குரித்து சேரி என்கின்ற பிறவியில் இருந்து நீங்கி அருள் என்னும் குருத்து உண்டாக அவம் எனும் பாவமாகிய கலைகளெல்லாம் நீங்க அரணருளால் வளர்ந்த சாலி அது நெல் அந்த மாணிக்க வாசகர் என்று சொல்லி, அவருக்கு அன்னப்பிரசானம் செய்ததை ஈனமிகும் பலையோனி பிறவி எனும் பசிதீர ஞானம் அமுது உண்பார்க்கு நயந்து அமுது நுகர்வித்தார்கள் சொல்லி, சிகாகர்மம் செய்ததையெல்லாம் யமன் நம்முடைய செய்கையெல்லாம் குறித்து வைத்து, ஆயத்துயர் சுகமளிக்கும் யமன் கணக்கில் அரும்பாவ தீய சிகை இல்லார்க்கு சிறந்த சிகை வருவித்தார் என்றும், அவருக்கு வித்யா ஆரம்பம் தவமனமும் திருநீற்றின் நன்மனமும் தவறாத சிவமனமும் பெற கல்வி செல்வி மனம் உணர்வித்தார், படித்ததே அதுக்காகன்னு சொல்லி,
அவருக்கு செய்த உபநயனம் எல்லாம் 5 வகையான நூல்களை எல்லாம் புறச்சமயத்தாருடைய நூல்களையும் தலபுராணங்களையும் பல்வேறு புராண நூல்களையும் வேதங்களையும் ஆகமங்களையும் கற்றறிந்த அந்த நூல்களை எல்லாம் கற்றவருக்கு இந்த முன்னூல் அவருக்கு அணிவித்தார்கள் என்று சொல்லி அதையெல்லாம் அவர் படித்து பெருமானுடைய அருளால் ஒக்கலையும் பிறக்கலையும் என்று சொல்லி இந்த உலக சார்ந்த நூல்களையும் உலகப் பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான நூல்களையும் ஆகமங்களையும் எக்கலையும் வேதங்கள் புராணங்கள் தர்க்க சாஸ்திரங்கள் தர்ம சாஸ்திரங்கள் ராஜநீதி தனுர்வேதம் ஆயுள் வேதம் உட்பட அனைத்து நூல்களையும் பயின்றார் என்றும் அவ்வாறு பயின்றதனை உழைக்கரனுக்கு அன்பாகி மானை கையிலேர்ந்த பெருமானுக்கு அன்பாக இந்த உலகத்தவர்களெல்லாம் உய்வு பெறும் பொருட்டு திருவாசகம் பாடுகின்ற அவரை ஏனைய பெரியோர்கள் மூலமாக மன்னன் அறிந்து அவரை அழைப்பித்து அவருக்கு உரிய இடம் மதிப்பு கொடுத்து அவருக்கு அகலாத நண்பான் ஆயினான் என்றும் அவர் ஆனது மட்டுமில்ல அவருக்கு பொங்கோத வேலன் நிலை புறந்து பெரும் பகை துறந்து செங்கோன்மை முறை நடத்தும் செழும் தலைமை திறம் நல்கி என்று அமைச்சர்களிலே முதன்மையான என்கிற முதலமைச்சர் பதவியை நல்கி ஏதோ போஸ்ட மட்டும் கொடுக்க வேண்டியதெல்லாம் தென்னவன் பிரம்மராயன் என்ற பட்டத்தையும் கொடுத்து ஏனைய மன்னவர்களெல்லாம் மதிக்கின்ற நிலையிலே வைத்து இந்த உலகமெல்லாம் காக்கும்படி அவரை செய்து மின்னவ மணி பூன் ஆடை வெண்மதி கவிகை தண்டேன் என்ற முத்துச்சிவிகையும் பொன்னவீர் என்று பொற்காப்பு கொண்ட சாமரமும் வேளம் யானையெல்லாம் மன்னன் கொடுத்து சிறப்பித்தான் என்று அந்த சிறப்பான செய்தியோடு இன்றைய சிந்தனையை நாம் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இதற்கு துணையாயிருந்த திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஏற்பாடு செய்கிற நம்முடைய ஆடல் வல்லான் அறக்கட்டளைய பெரியவர்கள் நம்முடைய முத்துநராஜன் ஐயா அவர்கள், கிருஷ்ணகுமார் ஐயா அவர்கள், சுரேஷ் ஐயா அவர்கள், இன்னும் பலர், சிவராமன் ஐயா அவர்கள், நான் ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லணும். எல்லோருடைய திருவடிகளுக்கும் கலந்து சிறப்பிக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் சொல்லி அடுத்த வாரம் இதே வேளையில் 16வது பாடலிலிருந்து தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி மீண்டும் திருவருளையும் குருவருளையும் நினைந்து போற்றி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். வாழ்த்து. வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம்.